ப்ரோ கேக்குது. என்ன bro இது என்ன பயங்கரமா national ரேகிங் trending ரயாட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா வந்து வச்சு சிட்டிக்கு போல இருக்கீங்க ரேகிங் பண்ணி. இல்ல ப்ரோ, அவர் சிம்பிளா ஸ்பேசஸ் போடுறத அவாய்ட் பண்ணிருந்தா எங்க ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை எனக்கு கரெக்டா தெரியல. ஏன் எதனால? என்ன ப்ரோ இவ்வளவு கூட இருந்துட்டு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு ப்ரோ. நிஜமா தெரியாதுங்க எங்க ஆரம்பிச்சதுன்ற. எதிரில் ட்ரிகர் ஆச்சு. நேத்திக்கு காலையில ஒரு ட்வீட் போட்டாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி அண்ணன் விஜய் அண்ணா வந்து இறங்கி செய்யறாரு, மத்தவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு ட்வீட் போட்டாரு. ரீகால் பண்ண முடியல என்னால ஒழுங்கா. அங்க எதுவும் ஸ்டார்ட் ஆச்சு. களத்துல நிப்பறவங்களுக்கு களத்துல இறங்குறவன் தான் வீரன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஆப்போசிட் கேங்க் வந்து ட்ரிகர் ஆயிட்டானுங்க. அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆமா அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இது இல்ல. அதை பத்தி இவர் சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு. அதுல யாரோ ஒருத்தர் ரஜினிகாந்த் அவர் ஃபேன் வந்துட்டு இவன் இப்படிதான் வந்துட்டு கமலுக்கு சப்போர்ட் பண்ணான், சீமானுக்கு சப்போர்ட் பண்ணான், இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ அதான் வழக்கம்போல அபியூஸ்ல கமெண்ட் பண்ணதுக்கு அவர் ரீகோட் பண்ணியிருந்தாரு. கமல் சார் வந்துட்டு அவரு இப்ப எப்படி இருக்கிறாரோ அவருக்கு தப்போ ரைட்டோ இஸ் ரன்னிங் அ பார்ட்டி, வராமையே நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னாருப்பா. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் இப்போ வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. பிரசாந்த் கிட்ட பேசுனீங்களா நீங்க ப்ரோ? நான் பேசினேன் அவர்கிட்ட, ஒரே ஒரு ஃபோன் பேசினேன். ஏன் தேவையில்லாம ரொம்ப இதா போகுது, நீங்க எதுவும் பேசிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அங்கெல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க, அபியூஸ் பண்றவங்கலாம் பேசிட்டு இருக்கீங்க, பேசாதீங்க. அவங்க எந்த வீட்டு பேசுவாங்களா சாய்? அவங்க எந்த அது என்னன்னா நான் அவங்கன்னு சொல்லல, இன்னும் யோக்கிய மாதிரி பேசுறாங்க. இதுல அந்த என்ன சொல்றது அந்த ஸ்பேஸ்ல இல்ல பிரசாந்த்க்கு உண்மையான கிரட்ஜ் இருந்தாலே அவர் வேற டிஎம் வழியா கூட பேசிடலாம். அது எதுக்கு ஸ்பேஸ் போட்டு ஊருக்கு தெரியற மாதிரி எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவர் டிஎம்லயே பேசிடலாம், வாய்ஸ் நோட் கூட அமைச்சிருக்கலாம். ஆனா அவர் ஏன் ஸ்பேஸ் போட்டு ஊருக்கு தெரியற மாதிரி, அதாவது எவ்வளவு பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி எவ்வளவு பேர் சண்டைக்கு வருவாங்கன்னு தெரியும். அவரோட எமோஷன்லாம் நம்ம வந்து கணக்கு போட முடியாதுல்ல. அவருக்கு ஒரு கோவம் வந்திருக்கலாம், அதுக்காக போய் பேசியிருக்கலாம், தெரியல. ப்ரோ அவங்க சைடும் என்னவோ பெரிய யோகிங் மாதிரி பேசுறானுங்க ப்ரோ. நேத்து வந்து நேத்து ஸ்பேஸ்ல வந்து கிங்ஸ்லேயும் ஒருத்தன் வந்து எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் விஜய் ஃப்ராடுன்னு சொல்றான். அது என்ன தைரியம் இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது இல்லை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் திருப்பி கேட்டா வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து எல்லா ஃபேமிலி அபியூஸ் பண்றாங்க, இதை பண்றாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல எங்க ஏன் பண்றாங்கன்னு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங் ஆவாருன்னு? இதுவா எதிர்பார்க்கல. இந்தியா ட்ரெண்ட்ல நம்பர் 2ல இருக்கு. இப்பதான் பாக்குறேன். அளவுக்கு எதுக்கு செஞ்சுட்டாங்களோ சரி ஓகே. அதுங்க எல்லாமே ட்விட்டரோட முடிஞ்சு போகுதுங்க. அளவு டர்ன் பண்ணா என்ன இப்ப? இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆஃப்லைன்ல அஃபெக்ட் ஆகுமா இல்ல எப்படி ப்ரோ? இது மாதிரி தான் நடந்திருக்கா? அப்படிலாம் இல்ல, பெருசெல்லாம் ஆகாது, நம்மளால ஆகாது. கார்த்திக் பிரதர் என்ன அண்ணனுக்கு வந்து யாராவது பொண்ணுங்க வந்து நாளைக்கு மெசேஜ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க, அவ்வளவுதான். அதை மட்டும்தான் இடதெல்லாம் இருக்கும், அது தாண்டி இருக்காது. அண்ணன் சாக்லேட் பையா இருக்க முடியாது, ரக்கட் பையா தான் இருக்க முடியும். அது ஒண்ணுதான் பிரச்சனை, வேற அதை தாண்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. அனிமல் ரன்பீர் மாதிரி ஆயிட்டாரோ? அவ்வளவுதான். இல்ல நான் என்ன கேக்குறேன், யாரா வேணாலும் இருக்கட்டும், கொஞ்சமாவது வந்துட்டு அவங்களுக்கு மூளைன்னு இருக்குதா? அபியூஸ் பண்றவங்க அவர் அபியூஸ் பண்ணிட்டான், அவருக்கு சப்பல் கட்டு கட்டல,
என்னமோ அவன் சொல்றவங்க பூரா அபியூஸ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ட்வீட்டுக்குள்ள போட்டா அந்த மோனே இந்த மோனே தான் வந்து எழுதியிருக்காங்க. அம்புட்டு பேரையும் விஜய் அவன் இவன் இவன் கமல் இவன் யோ என்னையா அது அக மொத்தம் அவங்க வந்துட்டு பிரசாந்த் அவருக்கு வந்துட்டு டிப்போஸ் பண்ணல, அவங்கள வந்துட்டு ரஜினி சாருக்கு வந்துட்டு இது பண்ணிட்டாராம். அதனால ஏன் இத்தனை வருஷமா 15 வருஷமா தோண்டி எடுத்துக்கிட்டு என்ன உச்சாத்தனமா இருக்கு. யாரா இருந்தாலும் சொல்றேன். எனக்கு இதை பார்த்தா இர்ஃபான் பிரியாணி மேன் ட்விட்டர் வாசல் மாதிரி இருக்கு. இது ஏதோ இது லேடிஸ் கேஸ் எல்லாம் இழுத்து விடுறாங்க. அது எப்படியோ அது என்ன கேஸோ அது எனக்கு தெரியல. அவர் இர்ஃபான் இதெல்லாம் என்ன இவங்க சை இல்லாம ஆள் இருப்பாங்க சாய். இப்படி இல்லாம ஆள் இருப்பாங்கன்னு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. சோசியல் மீடியாவில் அப்படிதாங்க ஆள் இருக்காங்க. அபியூஸ் பண்றதும் அதிகமா இருக்கு. அபியூஸ் பண்றவன் அதிகமா இருக்க இடத்துல நம்ம பேசும்போது நம்ம தான் ரொம்ப கவனமா தெளிவா பேசணும். இல்லையா அவன் திரும்ப ரியாக்ட் பண்ணா கூட அந்த ரியாக்ஷனை சமாளிக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ரெக்கார்டிங் நான் சும்மா இப்பதான் கேட்டேன். அவரை பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா பேசுங்க பேசுங்கிறாங்க. அவர் பேச வராரு. நீ இதை சொல்லு இதை சொல்லு இரியா நான் சொல்ல வரேன் இதை சொல்லு இதை சொல்லு. அது அந்த கபிலன் இருக்கானே ஐயோ தாங்கல காட்டு கத்து கத்திட்டாங்க. இல்ல கார்த்தினா இவங்களாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா போயிடுறானுங்கண்ணா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கண்ட்ரோலே பண்ணாம ஒரு அப்யூசிவ் மட்டும்தான் இவங்க கிட்ட இருக்கு. ஒரு பாயிண்ட் இதுதான் வேலிடு, இது நீங்க அதை பண்ணீங்க அப்போ அதை பண்ணீங்கன்னு ஒரு பாயிண்டாவே பேசாம ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா போயிடுறானுங்க. அண்ணாத்த டைம்ல தானே பாக்குறானுங்க இப்படிதான் இருக்கானுங்க. எல்லா ஃபேன் பேஸும் அப்படிதானே ப்ரோ. அவங்க ஆக்டர் இது பண்ணா எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல அபியூஸ் எல்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. ஆனா இவங்க வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிளா ஒரு இதுல பாயிண்ட்ல போய் நின்றுறாங்கல்ல. அக்ரி பண்ணிக்கிறேன். அவரு சுகலி மாறன் அவர் சொல்றது கரெக்ட் தான். எல்லாருமே அபியூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டான செட்டுகளா இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் போயிடுறாங்க ப்ரோ. இவங்களே ஒரு என்ன சொல்றது ஃபேன் கிளப்ஸ் இருக்கலாம் போயிடுறானுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோ இது அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பண்ண வேண்டிய விஷயமே இல்ல ப்ரோ. இது வேற வேற கூட டீல் பண்ணிக்கலாம். பிரசாந்தே ரிப்ளை போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல ப்ரோ. எக்ஸ்ட்ராவா அவங்களும் பேசிட்டாங்க. ஆமா பிரசாந்த் ரொம்ப டீப்பா போய் இறங்கிட்டாரு. ஆக்சுவலா பிரசாந்த் வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து பேச்சு உரிமை இருக்குன்னா அதே தானே அவங்களுக்கும் பொருந்தும். நாங்களும் என்ன வேணாலும் பேசணும் தானே பேசுவாங்க. அது உண்மைதான். ஆனா வந்து யூஸ் பண்ற வார்த்தைலாம் ப்ரோ உங்க சைட்லாம் என்ன சொல்றது அவங்க சைடு டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆனா பிரசாந்த் ஒரு பாயிண்ட்ல சரி இது வந்து எக்ஸ்ட்ரீமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணல. வேற விதமா கூட டீல் பண்ணிருக்கலாம். பட் இவ்வளவு பெரிய டிஎல்ல போயிட்டு இது மாதிரி உடைச்சதுனால ரெண்டு சைடுமே பாதிப்பு தான். இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. இது ரெண்டு சைடுக்குமே அடிதான். அது அவரும் இப்ப அவரை வந்து இப்ப ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. எல்லாமே லைஃப் லெசன் தாங்க. எல்லாமே கத்துக்க வேண்டியதானே. அவரை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியதான தான். பிரசாந்தை பார்த்து நான் கத்துக்கிறேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி பேசினா எப்படி ரியாக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேசிட்டா கூட ஒரு வேளை வாய் தவறி பேசிட்டா கூட அதுக்கப்புறம் அதுலயே நின்றுடணும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு போய் விளக்க சொல்றேன்னு சொல்லி திரும்ப பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் கத்துக்கிறது தானே. எனக்கு இப்பதான் புரியுது சோசியல் மீடியா. எனக்கு இப்பதான் புரியுது சோசியல் மீடியா மட்டும் கிடையாதுங்க. சோசியல் மீடியாவை தாண்டி நம்ம லைஃபோடயும் கனெக்ட் இருக்குல்ல எல்லாத்துலயும். கோவப்பட்டு பேசினா கூட அவன்கிட்ட ரியாக்ட் பண்ணா எல்லாமே சென்சிட்டிவ் தானே. இப்போ லைஃப்ல வந்து இன்னொருத்த வந்து பேசினா கூட அவன்கிட்ட ரியாக்ட் பண்ணீங்கன்னா எப்படி அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றது நீங்க யோசிச்சுட்டு தான் ஃபர்ஸ்ட் பேசணும். அப்படின்றது பெரிய படம் தான். நீங்க ஈஸியா ஒருத்தன் திட்டிடலாம் போடா ஒருத்தன் ஏதோ ஒன்று பேசிடலாம். சரி அதுக்கப்புறம் அவன் திரும்ப என்ன பேசுவான், அவங்களை அடிக்க வந்துருவானா இல்லை, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கணும். ஓகே இது நடக்கும் அப்படின்றத. ஓகே பிரசாந்த் வந்து இங்க ஃபேமஸா இருக்காரு அப்படின்றதுனால அவருக்கு இந்த அளவுக்கு ரியாக்ஷன் வருது. அதை கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோ அவங்க ஜஸ்ட் தே ஆர் மனிபுலேட்டிங் தி திங்ஸ் ப்ரோ. அவங்க ஒரு கருத்து சொன்னா அது அப்படியே பல விதமா எல்லாருமே அப்படிதாங்க இருப்பாங்க. இதுல ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நாளைக்கு இதே விஜயை பத்தி அவர் பேசியிருந்தா விஜய் ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? அஜித்தை பத்தி பேசினா அஜித் ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? எங்க வலிமை படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டாரு ப்ளூ சட்டை மாறன். 10 நாள் அவர் ஃபோன் எடுக்க முடியலைங்க அவரால். நான் ஃபோன் அடிக்கிறேன் என்கேஜ்லேயே இருக்கு ஃபோனு. அப்போல்லாம் வெயிட்டிங் ஆப்ஷன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் பெருசா.
எங்கேஜ் அப்படி அப்படி போயிட்டு இருக்குங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. எப்பயுமே ஃபேன்ஸ் அப்படிதாங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அது இன்னைக்கு நேரத்தா பார்த்துருக்கீங்க நீங்க, எப்பயுமே அப்படிதான் இருக்கும். நீங்க அவங்க கிட்ட போய் அவங்கள மாறணும் அவங்க மாற மாட்டாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஃபேன்ஸும் அப்படிதான் இருப்பாங்க, தொண்டர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு பொலிட்டிக்கல் அவன் பார்ட்டி பத்தி பேசிட்டீங்கன்னா தொண்டர்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஃபேன்ஸ் ஒரு நடிகரை பத்தி பேசிட்டீங்கன்னா ஃபேன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஐடியாலஜி பத்தி பேசிட்டாங்கன்னா ஐடியாலஜியை ஃபாலோ பண்றோம் அப்படிதான் இருப்பான். நம்ம எப்படி பேசுறோம், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், அது நம்ம உரிமை. ஓகேவா? அதை பேசினதுக்கு அப்புறம் வர ரியாக்ஷன் எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத நம்ம கத்துக்கணும். அவ்வளவுதான். என்னவோ சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஸ்பீக்கர். கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ஏங்க இப்ப இன்னொருத்தர் அடி வாங்கும் போது நம்ம பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானுங்க. கரெக்ட் தான் ப்ரோ. கோட் பத்தி எதனா அப்டேட் இருந்தா சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா நான் டிப்ளமோ படிக்கும் போதெல்லாம் எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப மொக்கத்தனமா மொக்கனா ரொம்ப திமிரா எழுதுவோம் வச்சுக்கோங்களேன். எக்ஸாமுக்கு 30 ஷீட்டு கொடுப்பாங்க இல்லையா? 30 பேப்பரா 25 பேப்பரா இருக்கும் இல்லையா? எவ்வளோ இருக்கும் மறந்து போச்சு. எவ்வளோ இருக்கும்? 35 இருக்கும். 30 பேப்பர் கொடுப்பாங்கல்ல. உங்களுக்கு பதிலே தெரில, படிக்கவே இல்லை அப்படின்னா கூட எவ்வளோ எழுதுவீங்க? 4 லைன் 5 லைன் எழுதிட்டு உட்காந்துருப்போம் சும்மா வீம்புக்கு. நானும் இன்னொருத்தனை மட்டும். அவன் அதுக்கு மேல அவன் வந்து பேரை மட்டும் எழுதிட்டு உட்காந்துருவான். அப்படியே என் ஃப்ரெண்டு ஒருத்த பிரபாரன்னு, அவன் பேரை மட்டும் எழுதிட்டு உட்காந்துருவான். கேட்டா நான் படிக்கல, நான் எழுத மாட்டேன், எழுதி என்ன பிரயோஜனம், எழுதுனா மார்க் வராது, அதுக்கு எதுக்கு வேஸ்டா எஃபோர்ட் போட்டு எழுதணும். அது திமுருன்னா ஆக்சுவலா திமுரு தான். அந்த மாதிரி இப்போ எழுதுன அது சும்மா அந்த கிளாஸ்ல வைப்பாங்கல்ல அந்த செமஸ்டருக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம். இப்போ எழுதுனா மட்டும் என்ன மார்க் வந்துட போதா, செமஸ்டர் எக்ஸாம் அது, அந்த மாதிரி திமுரு ரொம்ப ஹெட் வெயிட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஹெட் வெயிட். அவன் பேரை மட்டும் எழுதிட்டு உட்காந்துருவான், நான் 4 லைன் மட்டும் எழுதிட்டு உட்காந்துருவேன். வரும்போதே அவன் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு என்ன எதுவுமே எழுதல, நான் எதுவுமே படிக்கல அப்படிமா. அவன் எதுவுமே படிக்கல, ஏதோ ஒன்று எழுத வேண்டியதுன்னா கொஸ்டின் பேப்பர் அப்படி எழுத வச்சுட்டா 3-4 பேஜ் வரும்ல. இல்ல எதுவுமே படிக்கல, எதுவுமே எழுதுறாங்க. அவனை கழுவி ஊத்தி காரி திப்பி அவனை அசிங்கமா பேசி எல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணும்போதே நான் பார்த்துருவேன் பின்னாடி இருந்து. அடுத்த சீட் நான் தானே, நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு சரி எப்படி அடுத்து நம்மகிட்ட தான் வரும் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன், சார் நான் படிக்கல எழுதல, நீங்க தேவையில்லாம பேச வேணாம் சார், அவன் வெளில போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுத்துட்டு வெளில போயிடுவேன். அவனை பார்த்து நான் கத்துறது, எங்க அண்ணன் இப்படி அடி வாங்குறாரா, ஓகே எங்க அண்ணன் அடி வாங்குறத பார்த்து நான் கத்துக்கணும் அப்படின்னு மாதிரி கத்துக்க வேண்டியதான். அவ்வளவுதான். பிரசாந்தை பார்த்து நீங்க ஒரு சில விஷயங்களை கத்துக்கணும், அவ்வளவுதான். பிரசாந்த் இல்லைங்க, நானாகட்டும் மற்றவங்க ஆகட்டும் சோசியல் மீடியா எப்படி ரியாக்ட் பண்ண எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து நீங்க சோசியல் மீடியா கத்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ப்ரோ ஹைதராபாத்ல கோட் இயர்லி மார்னிங் ஷோஸ் பட் அவர் வந்து சேவ் பிரசாந்த் ஃப்ரம் கேர்ள்ஸ் அதில் போடுறதெல்லாம் வந்து பிரசாந்த், சாரி தப்பா சொன்னேன், சேவ் பிரசாந்தா மாற்றி சொல்லிட்டேன். அந்த மாதிரிலாம் போறது ரொம்ப ஒரு தேவையில்லாத வேலை. ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. கோட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் எதனா இருக்குங்களா உங்க சைட்ல இருந்து? ஒரு ரன் டைம் வந்துருச்சு 3 மணி நேரம் 2:59. இன்னும் 12 நாள்ல படம் ரிலீஸ். உங்களுக்கு எதனா ரிப்போர்ட் எதனா தெரியுமா படம் எப்படி இருக்கும்? அது நான் கேட்க கூடாது, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஈகர்னஸ்ல கேட்குறேன். அது தெரியாது ப்ரோ, எப்பயுமே தெரியாது. இப்போ வாழை தப்பா சொல்லுங்க, வாழை நல்ல படம் தான். பட் இவங்க வந்து பாலாலாம் வந்து போனார்ல வெளில, வந்து நடக்க முடியாம நடந்து போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கதிரி எழுத அதெல்லாம் பண்ணார்ல, அந்த மாதிரி படம் கிடையாது வாழை. அவ்வளோ சீன் இல்லை அந்த படத்துக்கு. அந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்க இன்சைட் ரிப்போர்ட்லாம் கேட்டீங்கன்னா அது ஒன்று இருக்காவும், படம் வந்து ஒன்று இருக்கும். அதனால அது தேவையில்லாத ஒண்ணுதான். பிரசாந்த் வந்து வரும்போது பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஆஸ்கர் படம் அதுதான் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. படம் பார்த்தவங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நான் சொல்ல என்னுடைய கருத்து அவ்வளவுதான். எல்லா படத்துக்கும் தனித்தனி ஒப்பீனியன் யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு ஆஸ்கர் ஒன்று நினைக்கலாம், இல்லைன்னா எனக்கு அப்படி இல்லையே அந்த அளவுக்கு இல்லையேங்க ஓகேவான ஒரு படம் தோணலாம். அது அவங்களோட விருப்பம்.
நம்ம ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றோம், ஒரு படத்தை பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்றது எல்லாரோட தனிப்பட்ட கருத்து. எல்லாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இவங்க சொல்ற அளவுக்கு பெருசா எனக்கு தெரியல. கார்த்திக் ப்ரோ கொட்டுக்காளி பாத்துட்டீங்களா? டீசெண்டா கொட்டுக்காளி பார்த்துட்டேங்க. கொட்டுக்காளி வந்து தேட்டர்கள் படம் கிடையாதுங்க, அது ஓடிடி படம். அது குழாங்கல் ஸ்டைல் தான், அதே தான் இல்ல? கார்த்தி ப்ரோ நல்லா சொல்லிருக்கீங்க, ஒரு வாரமா சொல்லிருக்கேன்ல, கூழாங்கல் ஸ்டைல் படம் தான். கூழாங்கலோட இன்னொரு வெர்ஷன் அந்த படம். கார்த்தி ப்ரோ என்ன இவங்க என்ன ப்ரோ இந்தியா லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சேவ் கேர்ள்ஸ் ஃப்ரம் பிரசாந்த் ஹேஷ்டாக் போட்டு. எங்க அது வைரல் ஆயிடுச்சுங்க, அது ஒன்றும் தடுக்க முடியாது. சம்பந்தமே இல்லாம நார்த் இந்தியன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ட்வீட் பண்ணிட்டு என்னப்பா ஹிந்திக்காரனுங்கெல்லாம் இந்தியால ட்ரெண்ட் நம்பர் 2 பிளேஸ் பண்ணிட்டு காமிக்குது கார்த்தி ப்ரோ, செக் பண்ணி பார்த்தேன் இப்பதான். இல்ல கார்த்தி, நிஜமா ஹிந்திக்காரனுங்கெல்லாம் ரீட்வீட் லைக் போட்டுக்கிறானுங்க, என்னன்னு புரியல. அது வந்து காசு கொடுத்து பண்றாங்க, ஹிந்திக்காரங்களாம் பண்றாங்கன்னா காசு கொடுத்து பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் படத்துக்கு காசு இருக்குங்க, ஒரு 10,000 5,000 செலவு பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணலாம். ஹிந்திக்காரங்களாம் போடுறாங்கன்னா அது வந்து காசு கொடுத்து பண்றதுதான். சரி ஓகே, அண்ணாமலை ரொம்ப பாசத்துல யாரும் காசு அறிக்கை வேலை பார்க்குறாங்க, அவனோட அது ஓகே. இதே ட்ரெண்ட் 2 இயர்ஸ் பேக் முன்னால வர ட்ரெண்ட் ஆகிக்கிறது கார்த்தி. அது சர்ச்சில் போய் பார்த்தா 2022 வர சேம் ட்ரெண்ட்ல இவரே வச்ச யாரும் அடிச்சுக்கிறானுங்க. இல்ல வலிமை டைம்லயும் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. யாரும் கிடையாதுங்க, இது முன்னாடியே நடந்த விஷயம் தாங்க. இப்ப தோண்டி எடுத்து வந்து அடிக்கிறாங்க. ஆனா அந்த ட்வீட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் இவர் நிஜமாலே போட்டுக்கிறாரு கார்த்தி. நான் அதுவும் போய் பார்த்தேன், இவர் போட்டுக்கிறது தான் இவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்ரெண்ட் பண்ணி. வாலிப வயசுல ஏதோ ஒண்ணு பண்றதுதான் இது ஒரு மேட்டரா? எங்க அதுக்குன்னு இப்படியா ப்ராஸ்டியூஷன் ரேப்பு கீப்புனெல்லாம் ட்வீட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. ட்வீட் தாங்க பண்ணிருக்காரு, என்ன தனியா டிஎம்ல அனுப்பிச்சாரு? உங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. இது ரொம்ப கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஆனா இவர் ஏதோ சின்மையை பத்தி ஏதோ ஸ்பேஸ்ல பேசிட்டாருன்னு வேற பேசி. ஆமாங்க, நான் இருந்தேன். அது ஆக்சுவலி அவரு அப்படி மீன் பண்ணல, பட் அவர் பேசுறது பார்த்தா அப்படிதான் தெரியுது. இல்ல அவரு போர்ட்ரே ஆன விதம் அப்படி இருக்கு, ஆனா அவர் மீன் பண்ணது அது கிடையாது. ஆனா அது அப்படி மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கேக்குறவங்களுக்கெல்லாம் அது கரெக்டான கான்டெக்ட்ல புரியாது, அது வேற மாதிரி தான் போகும். அது ஒரு ஃப்ளோல நிதானம் இல்லாம பேசுறாரு ப்ரோ. இல்ல கார்த்தி, அவரு எப்படி சொல்றது, சின்மைய ஒருத்தர் போடுவாங்க இல்ல 20 பேர் போடுவாங்கன்ட்டு அவர் ட்வீட்டை மீன் பண்ணாரோ இல்ல அவங்க போடுற கதை மீட் பண்ணி பண்றாங்களோ அதுக்கு ஒரு அது. ஆனா அது கேக்குறதுக்கு வேற மாதிரி இருக்குது. அவ இவன் பேசிட்டாரு. சோ அதுதான் ப்ராப்ளம். ஆல்ரெடி 2 பேருக்கு சண்டை, அது எனக்கு தெரியும். பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டீங்க போல அண்ணனை. இல்ல கார்த்தி, இவ்வளவு பெருசா போயிருக்காது கார்த்தி. இவரு 5 மணிக்கு இன்னமும் தெரியல, ஏதோ ஒரு தனியா சும்மா ஒரு ஸ்பேஸ் போட்டு அங்கதான் சூடு காப்பி விட்டாரு இவரே. அது தானா அடங்கியிருக்கும். இல்ல கார்த்தி, எனக்கு அதுதான் வேணும். இவர் எதுக்கு தேவையில்லாம போய் மத்த ஸ்பேஸ்ல பேசின்னு இருக்காரு? இவரு ஒரு இல்ல தருண் பிரதர், அதுக்கு முன்னால ஒரு ஸ்பேஸ் போட்டாரு இவரு 1.5 மணி நேரம். ஃபேன்ஸ கூட திட்டல, டைரக்டா ரஜினிகாந்த் பூச்சி கிளின்னு கிழிச்சுன்னுக்கிறாரு 1.5 ஹவரா. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்பேஸ்ல தான் இவர் ரிப்ளை பண்ணிருக்கூடாது, ஆக்சுவலா கம்முன்னு விட்டுட்டு இருக்கணும் அதுக்கு. இல்ல அந்த ஸ்பேஸ்ல தான் சைலண்டா இருந்துட்டு போய் தனியா ஸ்பேஸ் ஆரம்பிச்சாங்க வெறி கொண்டு அவரை இழுத்து. இல்ல கார்த்தி, என்னன்னா அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவரு இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சர், இவரு அவ்வளவு 1.5 மணி நேரம் ரஜினிகாந்த் டைரக்டா அப்படி பேசுறதெல்லாம் டூ மச் தாங்க. இல்ல ஜி, நான் என்ன கேக்குறேன்னா, இவர் நேத்து ஒரு ட்வீட் போட்டார்ல அந்த கொடி போடும் போது, ஒரு அதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் யார் என்ன கடிச்சாலும் கம்முன்னு விட்டுட்டு இருக்கணும். எந்த ரிப்ளையும் பண்ணாம இருந்தாவே இவ்வளவு இந்த அளவுக்குலாம் பெருசாயே இருந்திருக்காது. யாருக்கும் ரிப்ளை பண்ணாம எந்த ஸ்பேஸ்லயும் போய் பேசாம இவரும் ஸ்பேஸ் போட்டு தனியா பேசாம இருந்தாவே இந்த பிரச்சனை இது வரைக்கும் எப்பயோ சால்வ் ஆயிட்டு இருக்கும். இதுல சம்பந்தமே இல்லாம அந்த ஏஷியா நியூஸ் நெட்காரன் வேற நியூஸ் ஆர்டிக்கலை போட்டு அவன் வேற தேவையில்லாத சூழ்கால் போய் விட்டான். அவன் ஹேஷ்டேக் கூட போட்டிருக்காங்க பாருங்க, அந்த அளவுக்கு பெருசா வேலை பார்த்திருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அத பார்த்தவனதான் இவர் பாவம் ட்ரிகர் ஆகி அந்த பாட்டுக்கு செப்பரேட்டா ஸ்பேஸ் போட்டு 1.5 மணி நேரம் கத்துனாரோ என்னமோ. அப்படிலாம் இல்லைங்க, அந்த ஏஷியா நெட்டுங்கிறது அவங்க சேனல் தான் அது, அதனால அது அவங்களா போட்டாங்க. இவர் சும்மா இருந்திருக்கலாம்.
இவரு சும்மா இவருக்கு ஆனா பொழுது அது போலன்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் அந்த ஆரம்பிச்சாரு. ஒரு ஆமா, பாயிண்ட்டை நான் இவர் ஒத்துக்க தேவையில்லாம மாட்டேன். எழுதிருக்கல. அது வேணா உண்மைங்க. இவர் தேவையில்லாம எழுதிருக்க வேணாம். ஓகேவா? விஜயோட கட்சி கொடி நிறுத்து வந்திருக்கு அப்படின்னா விஜயோட கட்சி கொடி பத்தி பேசியிருக்கலாம், பாசிட்டிவ் வேணும்னாலும் பேசியிருக்கலாம், அது தப்பு இல்லை. தேவையில்லாம இதுல ரஜினிகாந்த் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஏன் அவரை பத்தி பேசணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது தேவையில்லாம பண்ணி தான் இந்த மாதிரி ஆச்சு. அதுதான் கார்த்தி, அவர் கம்முன்னு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அதாவது ட்வீட் போட்டு கம்முன்னு விட்டுட்டு இருக்கணும். அது கார்த்தினா இல்லாம அவரு தேவையில்லாம நீங்க போய் ஸ்பேஸ்ல அவரு போய் ஒருத்தர் பிரைஸ் பேசுறீங்க. சும்மா பண்றது டைம் வேறங்க. பாஸ் இங்க ஆகலன்னு பாருங்க, சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு பிரைஸ் இருந்தாரு. அது அவரு அதாங்க, சீரியஸ் ஆயிடுச்சு. ஒருத்தர் பிரைஸ் பண்றது யார் வேணாலும் கேட்பாங்க. சரி, ஓகே, ராஜா இது ராஜா, ராஜா மார்த்தாண்டா, நீங்க என்ன வேணாலும் போடலாம். நீங்க வாழும் தெய்வம், வாழும் வள்ளல், அது நீங்க பேசலாம், அது ஓகே. ஆனா அடுத்தவங்கள சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணி இவரோட ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் இங்க பிரச்சனையே வருது. அது தேவையில்லை. நேற்று கொடி வந்துச்சா, விஜய் கொடி சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அவர் தான் அடுத்த சிஎம், என்னவாலும் பேசியிருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. இதுலயே ரஜினிகாந்த் இழுக்கணுன்றதான் தேவையில்லாத வேலை. அதான் கார்த்தி, அந்த ஆக்சுவலா 1.5 ரஜினிகாந்த் ஹவர்ல எடுத்து இவரு முடியுங்க. டைரக்டா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் நம்மளே ஃபேன்ஸ் திட்டிருந்தாலும் பரவாயில்ல, இவரு டைரக்டா ரஜினிகாந்தே திட்டுறாரு கார்த்தி 1.5 ஹவர். அதான் புரியல எனக்கு. அது பண்ணியிருக்க தேவையில்லைங்க. நீ இந்த இந்த ஹரிஷ் கூட எல்லாம் அரசியல் சேர்ந்து ஒரு கூட போட்டிருக்காரு ஸ்பேஸ், அதுவா? இல்ல தருண், அவரோட ஸ்பேஸே ஒன்னு போட்டாரு 5 இல்ல இல்ல, o'clock அவரோட நினைக்கிறேன். ஸ்பேஸ்லயே போட்டு இல்ல இல்ல ஹரிஷ் புரியல. விஜய் ரசிகர்கள் இல்ல இருந்தாங்களே இல்ல, அதுல, அது இல்ல அதுவா? ஹரிஷோட நேத்தானது. போட்டிருக்காருன்னா நான் நான் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நான் போட்டாரு ஒன்னு ஜெயிலர் டைம்ல செப்பரேட்டா. இருந்து ஜெயிலர் டைம்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ரஜினிகாந்த் விமர்சனம் பண்றது வந்து அது வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கும் டிவி கேக்கும் யாருக்குமே நல்லது இல்லை அப்படின்றத முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க இந்த ஃபீல்டு இல்லை, அவங்க வந்து இந்த கேம்ல இல்லை, அவங்க வெளில போயிட்டாங்க. ஓகேவா? அவங்க விருப்பப்பட்டு போயிட்டாங்க, வேணாங்க இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு போயிட்டாங்க. பட் அவங்களை திரும்ப நீங்க நோண்டதுனால எந்த விதத்துலயுமே உங்களுக்கு பாசிட்டிவ் வராது. ரஜினிகாந்தே இப்படி பண்ணிட்டாரு, விஜய் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக ஒரு ஓட்டு உங்களுக்கு சேர்ந்து விழுவாது, நெகட்டிவ் தான் வரும். அது முன்னாடி நான் சொல்றேன், ஜெயிலர் டைம்ல சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா உங்ககிட்ட. நீங்க ஜெயில இருக்க விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க, அது தேவையில்லாம உங்களுக்கு நெகட்டிவா தான் வரும் பண்றது திரும்ப திரும்ப சொல்லிட்டு தானே இருக்கும். ஏங்க, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க, அவர் அரசியலுக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு. ஆக்சுவலா சொன்ன போனா இன்னைக்கு பார்க்கும்போது கமலஹாசனோட நிலைமையை பார்த்தா ரஜினிகாந்த் எடுத்த ஸ்டாண்டு ரொம்ப நல்ல விஷயம் இல்ல தானே கார்த்தி, தோணுது. அவர் அதுவும் பேசிட்டாரு. கமல் போய் கமல் எவ்வளவு 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 வந்து பரவாயில்ல, அவமானப்படுத்தான்னு இவர் நிக்கிறாரு. அட்லீஸ்ட் நான் கட்சி என்ன நடத்திங்கிறாரு, பரவாயில்ல, இவர் ரஜினிகாந்த் வந்து அது கூட பண்ணலையேன்ட்டு என்ன தான் பரவாயில்ல, பேசினாரு அந்த அவர் கட்சியில பெருசா. அவர் மட்டும் தானங்க இருக்காரு. இல்ல இன்னைக்கு அப்படிதான் அவர் கட்சியில பேசினாரு வந்து அவரு. ஒரு செயற்குழு நடத்த முடியுமா? ஒரு அது பொதுக்குழு பேசுறாரு. நடத்த முடியுமா? அப்புறமா கட்சியில அம்பானி ஆளுங்க இருக்காங்களா? கல்யாணத்துல போய் இதெல்லாம் சும்மா டான்ஸ் ஆட இருந்தது. தெரிஞ்சவருக்கு, யோகிநாத் கை காலில் போய் உள்ள தெரிஞ்சவருக்கு, மேடையில வந்து பேச தெரியுதுல அவருக்கு, நான் அப்படிதான் பேசினார் கார்த்தி அந்த ஸ்பேஸ்ல அவரு. நம்புறீங்களோ இல்லையோ அந்த ரெக்கார்ட் எடுத்து ரஜினிகாந்த் பாருங்க. ஸ்டேஜ்ல 1 மணி நேரம் பேசுவாரு. இல்லங்க 1 நம்புறீங்களோ மணி இல்லையோ நேரம் அந்த பேசுவாரு. ஸ்பேஸ் எடுத்து ஜெயிலர் போட்டு படத்துல இல்ல இல்ல ஆடியன்ஸ் எவ்வளவு ஆக்சுவலா நேரம் 1.5 மணி இங்க நேரம் பேசுவாரு. பேசிக்கிறாரு. இதே மாதிரி பேசினாரு. இல்ல அதாங்க, எனக்கு இது இந்த இந்த தேவையில்லாத விஜய் தேவையில்லாத வேலை, இது இழுக்கிறது, அவர் இழுக்கிறது தேவையில்லாத வேலை. அது புரிய மாட்டேது உங்களுக்கு. இல்ல கார்த்தினா, இந்த விஜய் விசஸ் ரஜினிங்கிறதே சில மிடில் பர்சன் ஆரம்பிச்சு வைக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உண்டு அவங்க வேலை, அவங்க இல்ல தொகுதியை பத்தி பிரதர், இப்ப பேசுறாங்க. சுஹேல் பிரதர், அது வந்து எப்பவுமே இருக்கிறது சொல்லுங்க தான். சொல்லுங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ரஜினி வெர்சஸ் விஜய் ஃபேன் ஃபைட்டுன்றது இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் இவர் ஒரு கண்டிப்பா இண்டிவிஜுவல் இருக்கும். பர்சனா போயிட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு 1.5 மணி நேரம் ஃபேன்ஸ் திட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவர் டைரக்டா ரஜினிகாந்தே 1.5 மணி நேரம் திட்டுறாருன்னா அதுக்கு இல்ல ரெஸ்பான்ஸ் அது வந்து அது தப்பு 100% தான். இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இருக்கும். ஏங்க நான் அவர் பண்ணது சரின்னு சொல்லவே இல்லைங்க, அவர் பண்ணது தப்பு தாங்க. மேபி அவர் ரொம்ப டீப்பா போகாம இருந்திருக்கலாம், ஒரு ட்விட்டுக்கு ரிப்ளை பண்ணதோட விட்டுருக்கலாம். நேற்று ஃபுல்லா ட்விட் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஸோ எங்க அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் வேணா எடுத்து கேட்டு பாருங்க. ரஜினிகாந்த் அவ்வளோ அதை திராணி இருந்தா பார்த்துருக்கேன் பாருங்க. இல்லை நான் இருந்தேன் அந்த மேடைக்கு ஸ்பேஸ்ல. வந்து பேச சொல்லுங்கன்றாருங்க. என்னங்க அர்த்தம்? இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணிக்கிறது. என்ன அர்த்தம் என்கிட்ட கேட்டீங்கன்னா ரஜினிக்கு அவர்கிட்ட திராணி தான் இருந்தா கேட்கணும். மேடையில வந்து பேச சொல்லுங்க யான்றாரு அவர் அந்த ஸ்பேஸ்ல. ப்ரோ எந்த கரெக்ட் இடத்துல ரஜினி பேசாம இருந்திருக்காரு? எனக்கு தெரியல. SS12 அவரு பேசிக்கிறாரு அந்த மாதிரி. சரி ப்ரோ, இந்த இது சம்மந்தமில்லாத டாபிக்ல பேசி நம்ம தலைவரை இது பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிரசாந்தை பத்தி பேசி இதெல்லாம் பேசுறதுல பிரசாந்த் இந்த இடத்துக்கு வந்தாருன்னா ஐ டாக் டு. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல?
ஆனா கார்த்தினா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்போ இந்த நடிகர் சங்கம் கவுன்சில் அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் உண்மையிலே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் சினிமால இருக்குமா? இல்லைன்னா சும்மா அது ஒரு பேருக்குன்னு வச்சிருக்காங்களாண்ணா அதுக்கு இது? இப்போ கூட ரீசெண்டா இந்த நடிகர் சங்கத்துலேருந்து எல்லாருமே ₹1,00,00,000 ₹1,00,00,000 வாங்கினாங்க. ஸோ உண்மையிலே அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்களா? அது ப்ராசஸ்ல இருக்கா? இந்த ஸ்ட்ரைக்லாம் வரப்போகுதுன்னாங்களே இந்த சைட்ல இருந்து, ஸோ அதெல்லாம் நடக்குமா? ஸ்ட்ரைக் நடக்காதுங்க. அது வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்ட்ரைக் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ண போறேன். அதை நான் நடக்காதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கும் சொல்லியிருக்கேன். அது நடக்கவே நடக்காதுங்க. சினிமா யார் கட்டுப்பாட்டுன்னு கிடையாதுங்க. அது ரொம்ப இண்டிவிஜுவல் ஆயிடுச்சு. இன்னொன்று மிஞ்சி போனால் ரஜினி கட்டுப்படுத்தலாம், அவ்வளோதான். அவங்க கிட்ட மட்டும் தான் அந்த பவர் இருக்கு. அதை தாண்டி யார்ட்டையுமே இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சில் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் ஆகட்டும், நடிகர் சங்கம் ஆகட்டும், யார்ட்டையுமே இல்லை இந்த கட்டுப்பாடுலாம். அவங்க வேணா நினைச்சா ஒன்று பண்ணலாம். பட் அவங்க அந்த அளவுக்கு பெருசாலாம் தலையிடுறது இல்லை அந்த விஷயத்துலாம். சங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடுறது இல்லை அவங்க. அதனால அது எதுவுமே நடக்காது. இன்னொன்று இந்த பில்டிங் வந்து விஷால் கட்டி ஆரம்பிச்சு கொஞ்சம் பாதியில் நிறுத்தி அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் பிரச்சனை வந்து இப்போ போனால் கூட இருக்குமே. அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டி நகரில் விஜேஸ் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். பாதி இருக்கு, நின்று பார்த்துருக்கேன் கம்பியெல்லாம் துருப்பிடிச்சு போச்சுங்க. கம்பியெல்லாம் துருப்பிடிச்சு போச்சு. திரும்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது யார் பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். பண்ணாலுமே ஒன்றும் பெரிய இதெல்லாம் வந்துடாதுங்க. அப்படி இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஒரு நடிகர் சங்கன்றது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்த்துக்கு அந்த பில்டிங் கட்டி என்ன வரும் என்ன போகும் அதெல்லாம் இல்லை. ஸோ நடிகர்கள்ன்றதுனால ரொம்ப பெருசா நீங்க வந்து ஹைட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண விஷயம், அவ்வளவுதான். சொல்லப்போனா அந்த அப்பயே அது சத்தியம் தேட்டருக்கு கொடுத்துருந்தா கூட அவன் ஏதாவது தேட்டர் கட்டி வருமானம் கொடுத்துட்டு இருப்பான். இவங்க சண்டை போட்டு அதை வந்து பில்டிங் கட்டணும்னு சொல்லி அந்த பில்டிங்கை பாடு நிறுத்தி ஒரு 6-7 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாதான் மிச்சம் இல்லை. சத்தியம் தேட்டர் கட்டி அதை அப்படியே பிவிஆருக்கு வித்துட்டு போயிருப்பான் இந்நேரத்துக்கு கட்டியிருந்தானா. அந்த லெவலுக்கு போயிருக்கும். அது சும்மா தானே இருக்கு இப்போ. இப்போ மட்டும் என்ன, கரெக்டு தான். வாட்ச்மேனுக்கு வெட்டி சம்பளம் தானே கொடுக்கணும் நீங்க. அப்புறம் என்ன, அவன் வாடகை கொடுப்பான்ல உங்களுக்கு. கரெக்டு தான். இல்லை அப்போல்லாம் அந்த எலெக்ஷன் அப்போல்லாம் ரொம்ப பீக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. சரத்குமார் விஷால்லாம் ரொம்ப பீக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் ஃபயர் விட்டேன் விஷாலுக்கு. இப்போ தான் ஃபயர் கம்மி ஆயிடுச்சு அவருக்கு. அவருக்கு தேவையில்லை அப்படி. அந்த டைம்ல அவர் பேசின விஷயங்கள்லாம் எல்லாம் ஓகே தான், நல்ல விஷயம் தான். பட் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைங்க அவரால். எல்லாத்தையுமே சொதப்பல் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் கவுன்சிலையும் அதான் பண்ணாரு, நடிகர் சங்கத்திலையும் அதான் பண்ணாரு. பேசுறது ஓகேங்க. இப்போ சீமான்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசுனா எல்லாத்துக்கும் மாடு மேய்க்கிறோம் ஆடு மேய்க்கிறேன், இவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவேன், உங்களுக்குலாம் யூனிஃபார்ம் கொடுத்துருவேன், 1,00,000 சம்பளம் இல்லை இதெல்லாம் பேச கேட்கும்போது வந்து அப்படியா அப்படியா அப்படின்ட்டு இருக்கும். மாடு மேய்க்கிறவங்கலாம் கேட்கணும்னா ஆஹா எனக்குலாம் மாடு மேய்க்கிறவனுக்கு 1,00,000 சம்பளமா, யூனிஃபார்மா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அவனுக்கு தான் இருக்கும். வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. அது கொடுக்கவே இல்லைன்னா பேசும்போது அப்படித்தாங்க இருந்துச்சு, இப்போ அப்படிதான் இருக்கணும். அந்த இதுதான், என்ன பண்றது. இன்னொன்று இந்த பள்ளி இருந்திருக்கலாம், அது அவங்களுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ்ல வந்து பண்ணாமலே விட்டாங்க சுத்தமா. நீ பண்றதா நான் பண்றதான்னு மூடிட்டு இவங்க ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணி வெள்ளராஜா கருப்பு ராஜான்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஐஸ்வர்யா கணேசன் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தது. அந்த படத்தை விஷாலும் நடிக்கல, ஐஸ்வர்யா கணேசும் விஷாலும் சண்டை போட்டு பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கணேசே அந்த படத்துக்கு அந்த பில்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை, ஈகோ பிரச்சனை, அதை டோட்டலா கொலாஸ் பண்ணி விட்டாங்க. அது ஆர்யாவும் விஷாலும் நடிக்கிறதா இருந்தல்ல ஜி? ஆமா ஆமா, பிரபு டைரக்ஷன்ல. அது ஒரு ப்ரோமோ கூட போட்டாங்க. இது நீங்க ஒரு ரீட்வீட் பண்ணியிருந்தீங்களா, ஒரு பையன் விஜய் ரசிகர் ஒரு பையன் பேசுனது பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா பேசியிருந்தான் அந்த பையன். ஃபேக்டா. அதாங்க நேற்று நான் சொன்னேன். நேற்று நான் சொன்னதுக்கு வந்து எல்லாம் கோவிச்சிட்டீங்க. அந்த பையன் பேசணும், ஒருவேளை அவன் ஃபேக்டா பேசுறான்னா அவன்கிட்ட இருந்து நான் ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேச கத்துக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட் ஜி. இப்போ நான் சொன்னதுதான் அந்த பையன் பேசியிருக்கான். அந்த பையன் வீடியோ இன்னைக்கு தான் பார்த்தேன், சொல்றேன். இல்ல கரெக்ட் தான். நேற்று நீங்க பேசுனதை நான் கேட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு அந்த ரீட்வீட் பண்ணதையும் நான் கேட்டேன். சேமா தான் இருந்தது. இன்னொன்று ஜி, எனக்கு ஒரு டவுட். இப்போ நாங்களாம் வரோம், ஜஸ்ட் நீங்க ஸ்பேஸ் போறீங்க, கேட்குறோம், போறோம்.
இப்ப இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்க ஒரு ஃபாலோவர் வச்சு பண்றாங்க. இதெல்லாம் பசங்களுக்கு காசு கொடுத்து அவங்களா கிரியேட் பண்றாங்களா? இல்லைன்னா பசங்க ஃபேன்ஸா அவங்களே ஓன் ட்ரெஸ் எடுத்து பண்றாங்களா? எது 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 சொல்றீங்க? ஸ்பேஸா? ஸ்பேஸ் போடுறாங்க. நிறைய பசங்க நிறைய பேர் ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறாங்க. விஜய் ரசிகர், அஜித் ரசிகரோ, ரஜினி ரசிகர், இந்த மாதிரி சூர்யா ரசிகர் எல்லாமே நீங்க எல்லாமே காசாயிடுச்சு. ஓகேவா? ட்விட்டர்ல ஈஸியா சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க முடியும். நாளைக்கு இல்ல கிளம்பிடாதீங்க எல்லாரும். அப்படிலாம் இல்ல. இல்ல இல்ல இதுல நான் அது இதுல இல்ல. ரொம்ப யூடியூப் சேனல் மாதிரி இது கரெக்டா ஃபாலோவர்ஸ் வச்சு ஃபாலோவர் வந்து அதுக்கப்புறம் வியூஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கான ரெவன்யூ ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஒரு சின்ன பாக்கெட் மணி மாதிரி ஒரு ரெவன்யூ வருது. ஸோ அதனால ரொம்ப அதிகமா வந்து ஆக்டிவா இங்க இருக்காங்க. அது ஒண்ணு. ஸ்பேஸ் வந்து என்னன்னா நம்ம ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். இதுல நமக்கு ரெவன்யூ வருது. அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். யூடியூப்ல போட்டா யூடியூப்ல ரெவன்யூ வருது அப்படின்றது இதோட அது நமக்கு ஒரு ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. இன்னொன்னு நம்ம பேசுறது எல்லாம் கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னு போது ஒரு 1000 பேர்த்த நான் விட்டு இப்படி போக முடியும். நான் படுத்து தூங்குறதுக்கு ஒரு 1000 பேர் எனக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க, கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு போது நான் அது விட்டு தூங்க முடியாது. அதுக்காக இதை பண்றதுதான். அவ்வளவுதான். இல்ல ஜி, இது உங்களோட இது ஆக்சுவலா படிக்கிற பசங்க எல்லாம் கூட நிறைய பேர் ஸ்பேஸ் போடுறாங்க. இப்ப அவங்களுக்கு மேல இருந்து ஏதாச்சும் ரசிகர் மன்றத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்களா? காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்றாங்களா பசங்க? யாருக்கும் அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை. எல்லாருக்கும் ஒரு சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கும்போது வேலை பார்க்கணும்ல. யூடியூப் சேனல் எப்படி உருவாகுது அந்த மாதிரிதான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். என்ன இங்க என்ன தூங்கிட்டாரா? அவர் எப்பயோ குட் நைட் ட்வீட் போட்டு போய் படுத்துட்டாரு போல. இன்னைக்கு வரமாட்டாரு கார்த்தி. மண்டை சுதாக்கி விட்டீங்க. இன்னைக்கு டவுட் தான் வர்றதாரு. நான் கார்த்தினா அட்லியோட அடுத்த படம் யாரோடனா? அது தெரியல ப்ரோ. சல்மான் கானு, கமல், அது இன்னும் வருது, பார்ப்போம். சரி, ஓகே. ஆனா அவர் தமிழ்ல ஹீரோஸ் வச்சு பண்ணியிருந்தாலே நல்ல இவ்வளவு பெரிய கேப் விடாம ரெகுலர்ல பண்ணிருக்கலாம். அவர் பாலிவுட் போனதுல இருந்து ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஜவானே 4 இயர்ஸ் எடுத்திருந்தார்ல. அப்படியா? தெரியலையே. நீ பிகிலுக்கு அப்புறம் இந்த படம் தான் ரிலீஸ் ஆச்சு. பிகிலுக்கு அப்புறம் ஜவானே ஒரு பெரிய கேப் தானே. அது கரெக்டா கொரோனா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது அப்பத்துல இருந்தே அவர் அதான் எடுத்துட்டு இருக்காரு. அதான் ஆனா எடுத்தாரு. ஆனா ரெகுலரா படம் பண்ணலாம். நல்ல ஒரு அது ஜவான்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய சம்பளமா இருக்கும். ஒரு ரொம்ப நாள் போனாலும் ஒரு பெரிய சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அதனால அப்படியே பொறுமையா எடுப்பாங்க. கேப்படாம பேசிங்க, சைலன்ஸ் சொல்லாதீங்க. சரி, எங்களுக்கு கோட் உங்களுக்கு க்ளோஸா தெரியும். ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தா சொல்லுங்களேன். எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு எதுவுமே என்ன தெரியும்? பாட்டு வரப்போது அடுத்து இன்னொரு பாட்டு, அவ்வளோதான். சரி, ஆனா அந்த ஏஜிஸ் டீம், ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்களே அவுட்புட்ல அப்படின்னு சொல்றாங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? விஜயண்ணாவே பார்த்துட்டு பயங்கரமா எந்த பாராட்டினாரு. எந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த படத்தோட டீமோ எந்த படத்தோட நடிச்ச நடிகரோ யாரோ ஒருத்தர் வந்து ஏங்க அப்படி சொல்லுவாங்களா? எல்லாருமே அந்த படத்தை பத்தி பெருமையா பேசுறது இயல்பு தானே. அது ஓகே. ஆனா இது கொஞ்சம் ஒரு உண்மையிலே நல்லா இருக்கும், பயங்கரமா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அதனால உங்ககிட்ட என் வாயிலிருந்து அது வரணும். படம் நல்லதா அது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ல தான் இருப்பாங்க எப்பவுமே. படம் நல்லதா இருக்கும், நல்லதா இருக்கும். பார்ப்போம். ஏன்னா உங்க வாயில இருந்து கேட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி ஆர்மியா ஹாப்பி ஆயிரும். அதனால படம் கண்டிப்பா கமர்ஷியலா இருக்கும். காமெடி, ஃபைட்டு. விஜய் படங்கள் ரீசெண்டா வந்த படங்கள்லாம் ரொம்ப ஆக்ஷனு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாம ஃபேமிலி சென்டிமெண்ட், காமெடி எல்லாம் வச்சு ஒரு கமர்ஷியல் கலவையா தான் இருக்கும். சூப்பர். அப்போ வேட்டையன் கங்குவா ரெண்டுமே ஒரே சேம் டேட் தான் இது பண்றாங்களா? ஒரு நாள் முன்ன பின்ன கூட இருக்காங்கண்ணா? இப்போதைக்கு சேம் டேட் தான். பார்ப்போம்.
டைம் இருக்குல்ல. ஆனா வந்து சரி கங்குவா வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டாங்க. பயங்கரமா ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா அதெல்லாம் ரஜினி சாருக்கு ஈக்குவலா அவங்க ஓவர்சீஸ் அதெல்லாம் ஒரு காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் தானே அது. காம்படிஷன்ங்கிறத விட ஹெவி தானே. அது ரொம்ப ஹெவி தானே. ரொம்ப ஹெவி தான். ரொம்ப ஹெவியான காம்படிஷன் தான். பார்ப்போம். ஏன்னா ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்ல, இருக்கணும். எல்லா இடத்துலையுமே சிக்கல் தான். தேட்டர் கிடைக்கிறது வந்து எல்லாத்துலேயுமே சிக்கலாக தான் இருக்கும். லைக்கா வேற ஓவர்சீஸ்ல கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ப்ரொமோஷன்லேருந்து தியேட்டர் அலாட்மெண்ட்லேருந்து பயங்கரமா பண்ணுவாங்க. ஸோ மெயினா தமிழ்நாடை விட்டுட்டு அதர் ஸ்டேட் ஓவர்சீஸ் எனக்கு தெரிஞ்சு பயங்கர காம்படிஷன் இருக்கும் பொழுது. தமிழ்நாட்டிலே இருக்குங்க. தமிழ்நாட்டிலே வந்து தியேட்டர் வந்து சிங்கிள் தியேட்டர்ஸ்லாம் யாருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது பார்ப்போம். அது அடுத்த மாதம் தான், 2 மாதம் இருக்குல்ல. இல்லை ஜி, நான் டஃப் ஃபைட்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஏன்னா ரஜினியோட ஓவர்சீஸ் மார்க்கெட்லாம் ரொம்ப அதிகம் இல்லை. ஓவர்சீஸ் மார்க்கெட் அதர் ஸ்டேட்லாம் அதிகம் இல்லை. அதனால சொல்ல வரேன். அதாங்க 2 மாதம் இருக்குல்ல, 2 மாதம். நீ விடாமுயற்சி பொங்கலுக்குன்னு சொன்னாங்க, அப்படியா? கடைசியா பொங்கலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. யார் சொன்னாங்க? இந்த 3 Idiots. அது 3 Idiots அதான் சொன்னேன். வேட்டையன் ரிலீஸ்க்கு அப்புறம் தாங்க அது யோசிப்பாங்க. ரிலீஸ் டேட் என்னன்னா பிரச்சனை, ரிலீஸ் டேட்டே இல்லைங்க. அது முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தானேங்க. இப்போ இதுக்கப்புறம் வர படங்க இந்த படத்துக்கும் ரிலீஸ் டேட் இல்லை. சோலோ ரிலீஸ் எந்த படத்துக்குமே இல்லை. நீ அவங்கள பத்தி நேற்று பேசிட்டு இருந்தீங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல. அந்த 3 பேரும் ஆக்சுவலா அவங்க எப்படின்னா சீமான் காசு கொடுத்து அவங்கள வளர்க்குறாரான்னு எனக்கு தெரியல. அவங்க எப்பவுமே சீமானை ப்ரைஸ் பண்ணியே பேசுவாங்க. கார்த்தி ப்ரோ அவங்களா நானும் பேசி கேட்கணும்னு அந்த அளவுக்குலாம் வேல்யூ இல்லை ப்ரோ. கார்த்தி ப்ரோ நானே உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இவர் இருக்கார்ல யூடியூப் ரூட்டஸ் மைனர் இருக்கார்ல, அவர் ஏன் இவரை போட்டு அடி அடிக்கிறாரு? இவரை பிஸ்மியை போட்டு தெரியல. நான் எதுவும் பார்க்கல எந்த விஷயத்துல. தெரில. நான் 2-3 வீடியோ பார்த்தேன். 2-3 வீடியோலையும் போட்டு ஐ மீன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்மி அவனுக்கு 3 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, விஜய்க்கு பயங்கர சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போ அரசியலுக்கு வர போறோன்னா இவனுங்க பயங்கரமா போட்டு அடிக்கிறானுங்க. விஜய் தான் அஜித் தான் வச்சுட்டு பானுங்க ஃபுல்லா. அது ஒண்ணும் இல்ல. யாரை நெகட்டிவா பேசணும்னா அந்த டைம்ல நெகட்டிவா பேசணும்னா ட்ரெண்ட் ஆயிடுவோன்ட்டு பேசுறாங்க. அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? ஆனா சீமானுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எது பேசுறதுனாலும் சீமான் அதுல வந்துருவாரு. இந்த தோழர் ஆதி சொன்ன மாதிரி தான் காசு சீமான் கொடுத்து நாட்டை காப்பாற்ற வளர்க்குறாங்களான்னு தெரியல. வந்திருக்காரு இல்லைங்க. சீமான் நாட்டை காப்பாற்ற போடுறாருல, அதனாலதான். சீமான் ஒரு டம்மி பீசஸ் ஏத்துறோம். இல்ல ஜி, நீங்க அப்போ அவங்க அந்த ஆடியோல தான் கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தோழர் ஆதி பேசுறாருல, சொன்னாரு பாத்தீங்களா? அந்த வந்து அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த அண்ணன் ஒரே விஷயம் என்னன்னா, அவங்க வந்து நிறைய சொன்னாங்க. ஒன்னே ஒண்ணுன்னா படம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலா எடுத்துக்கலாம் சொன்னாங்க. பட் ஆனா வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து சமூகத்துக்கு தேவையான படம்னு சொன்னாங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா? எந்த படத்தையா? ஐயோ படம் பேரு கொட்டுக்கலியா சொல்லி கொட்டுக்கலியோ பைத்தியமே. கொட்டுக்கலியா கொட்டுக்கலி பேரே சொல்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. படம் சரி. பேரே சொல்லல நீங்க. ஆனா சரக்கு போல அவரு தெரிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா படம் பேரே சொல்லாம ஓடிட்டு கொட்டுக்காளி 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 கிளைமேக்ஸ் மாதிரி. ஐயப்பா என்னப்பா இது மாதிரி பேசுறீங்க? ஆனா வாய்ஸ்ல தெரியுதுடா.
நார்மலா இருக்க வாய்ஸ் மாதிரி தெரியலையே. 11 மணி கொட்டுக்காளி வந்து ஆயிடுச்சு. ஓடிடி தூங்க படம், தூங்க அது போறப்பா. அவார்ட் படம். என்னப்பா சாப்பிட்டு படுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் இவன் பேசுறான் என்னப்பா. ஒரு என்ன ஐயோ கொட்டுக்காளி இல்ல கொட்டுக்காளி இல்ல ஓடிடி இல்ல படம். இல்ல கார்த்தி இல்ல ஒரே தேட்டருக்கு விஷயம் போக முடியல. பேசணும். இல்ல உனக்கு என்ன கார்த்தி பிரச்சனை? இல்ல அது ஐயப்பா சும்மா இரு. இது என்ன தெரியுமா, அவங்க வந்து அந்த படத்துல என்ன ஏய் ஐயப்பன் பேசவே இல்லடா பைத்தியம். அதான் நான் சொன்னேனே சரக்குன்னு, நான் தான் சொல்லிட்டேனே. ராபின் சார் நீங்க மியூட்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மியூட் போடாம பேசிட்டு இருக்கீங்களே என்னவோ. கார்த்தி நான் ஒன்னே சொல்றேன், கொட்டுக்காளி அந்த படத்தை பத்தி ஆதி பேசுறப்ப என்ன தெரியுமா, அந்த படத்தை பத்தி நிறைய அவர் வந்து பாசிட்டிவா பேசினா அதை பத்தி சொல்ல வரல கார்த்தி. அவரு அந்த படம் வந்து சமூக தேவை அது மாதிரி சொன்னாரு கார்த்தி. யார் சொன்னா? இவரு தான் அந்த அண்ணன் தான் சொன்னாரு. அவரு பாத்திருக்கேன். என்னையா அவரு இது அது அவர் இல்ல ஏன் அந்த அப்படி நாய், பேசுறீங்க? அந்த ஏதாவது நாய் சொல்லி ஓகேவா, அந்த நாய் அப்படியே ஓகேவா, அந்த நாய் ஓகேவா, இப்படி பேசும் அக்செப்ட் பண்ணிப்பா நீ? யாரு நான் தான் யாரு சொன்னேனே பிஸ்மி கார்த்தி பேசுறா? அண்ணா, கார்த்தி அண்ணா. ஐயோ ஐயப்பா இருக்கான் பாத்தியா அவன். ஐயப்பா ஒரு கொஸ்டின், இந்த நடராஜன் ஒருத்தர் வந்து பேசுறாரு பாத்தீங்களா, இதே மாதிரி குடிச்சிட்டு வந்து இல்ல இல்ல ராபின் சார் அவர் அதே வந்து மாதிரி ஆகிட்டீங்க காலே எடுக்க நீங்களும். மாட்டாரா இல்ல தருண் நடராஜன், தருண் கால் எடுக்க நீ மாட்டாரா, கொட்டுக்கடி படம் மெசேஜே பாத்தீங்களா? பண்ண இங்க மாட்டாரு. வந்து ரீல்ஸ் அவ்வளவு. இல்ல ஜி நான் இல்ல பார்க்கல ஜி, என்ன தெரியுமா, அதனால அதை பத்தி எதுவுமே பேசல. எல்லாருமே வந்து அவங்க வந்து அதை தப்பா சொல்றாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, வலைப்பை தந்தனன் அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலா எடுத்திருக்கலாம்னு சொன்னாங்க. ஏய் திராவிட பைத்தியமே, அந்த படம் அவார்ட் படம் யோ அது எப்படி அவார்டு கமர்ஷியல் பைத்தி எடுக்க எதுக்கு ஏன் முடியும்? ரிலீஸ் பண்றீங்க? அது அவார்ட் படம். யாரையும் ரிலீஸ் பண்றீங்க நீங்க? ஏன் ரிலீஸ் பண்றீங்க நீங்க? யோ இஷ்டம்னா பாரியா இல்ல விட்டு போயா சும்மா நீ திராவிட நீங்க எதுக்கு கூழாங்கல் எதுக்கு படம் திராவிடத்து பாத்துருக்கீங்களா? வர நீ? எதுக்கு திராவிடத்து வர நீ? ஜி ஜென்ரலா ஒரு கம்முனு ஒரு ஜி, ஒரு நேத்து வலைப்பை இப்படிதான் ஒருத்தன் தந்தனன் டக்குனு உள்ள பேசுறோம். வந்துட்டான் எதுக்கு ஒருத்தன். திராவிடத்துக்கு வர நீ? ஏன் நானும் தான் திராவிடம், அதுல என்ன இருக்கு? இல்ல இல்ல என்ன சரி அதெல்லாம் நான் ஒரு மட்டும் நான் பார்ப்பேன். கார்த்தி இங்க பாரு. ஆறு நீ அந்த ஆரியனா? வீடியோ ஃபுல்லா பாக்குறேன் நான் காத்த. நான் என்ன சொல்ல வரேன் இங்க பாரு கார்த்தி, அத வந்து ஜென்ரலா எதுக்கு சிரிக்கிறான் ஐயா? இல்ல அவர் என்ன தெரியுமா சொல்ல சொல்லித்தொலை, வந்தாரு? என்னத்த சொல்லித்தொலை. சரி அதனால அந்த கடைசி 2 நிமிஷமா நீங்க அதை மட்டும் சொல்றீங்களே தவிர்த்து என்ன சொன்னாருன்னே சொல்ல யோ மாட்டேன்றீங்க அந்த ராபின் சார். படம் அவார்டு இல்லப்பா படம். நீ அவார்டு பாரு, இல்லப்பா, அந்த படம் அந்த அவார்ட் படம். படம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலா எடுத்திருக்கலாம். அந்த படம் சமூக தேவையான படம் தான் சொன்னாரு. அதை சொல்ல வரல யாருமேன்னு சொன்னாங்க. அதான் அவ்வளவுதான். டேய் லூசா நீ? அந்த படம் கமர்ஷியலா எடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த படத்தை அப்படி எடுக்கிறாங்க. ஒரே நாள் எடுத்து மியூசிக் வைக்காம எல்லாம் எடுக்கிறாங்க. கமர்ஷியலா எடுக்கணும்னு இல்ல அதான் ரெக்கார்ட் எல்லாம் அம்ச படம் இல்ல இல்ல சரி தானே. நான் அன்னைக்கு கூட சொன்னேன். செய்யார் பாலு சொல்றாரு, நம்ம கிட்ட எத்தனை டைம் பேசுறவங்க சொல்றாரு. ஒரு 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 நீ பெக்கரல்ல உட்காந்துட்டு வேலை வெட்டி இல்லாம யூடியூப் சேனல்ல யாரோ ஒருத்தர் பேசுறத பார்த்துட்டு ஏன் எங்க உயிர் எடுக்கிற அப்படி? ராபின் சார் நீங்க கூழாங்கல் படம் நான் பாத்துருக்கீங்களா? பார்த்துட்டேன். ஒரு 40 நிமிஷம் மாதிரி கார்த்தி முடியல கார்த்தி, சத்தியமா முடியல கார்த்தி. நான் உடப்பா. அப்போ உனக்கு கொட்டை கழிய முடியாது, விட்டுருது. அவ்வளவுதான். அந்த பேட்டர்ன் இல்ல படம் இல்ல தான் இல்ல இது. நீ சொல்லிட்டேன். ஆனா சவுண்ட் இல்ல மியூசிக் இல்ல என்ன கார்த்தி இது? புரியல கார்த்தி. யோ உங்களை யார் பார்க்க பாக்காதயா? சொன்னா? உங்களை யாரையா பார்க்க சொன்னா? உன்னை யார் பார்க்க சொன்னா? அவங்க ஏதோ மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மானை போட்டு இருங்க மியூசிக்கா ராபின் சார், போட்டுருக்காங்க. 5ஆம் தேதி மியூசிக் 5ஆம் தேதி டேரக்டர் எப்படி தானே இல்லப்பா வந்து நாளைக்கு காலையில விளம்பரம் கார்த்தி. பண்ணிருக்காங்க. அப்புறம் நீ ஏன் வாபஸ் சொன்ன? சரி அதெல்லாம் உடைய வாழை எப்படி இருக்கு? வாலி ஓகே, நல்லா இருக்கு. ஏன் அதை பார்க்க போறீங்க நாளைக்கு நாளைக்கு பைக் 10 மணிக்கு போறேன். இல்ல இல்ல எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கான் அந்த ஐப்பன்? எப்படி ரஜினி படம், ஒரு திராவிட மாடல் படம், அதனால வந்து பார்த்துட்டு எங்க போனா சொன்னாலும் ஐயோ. இல்ல இல்ல படம் நல்லா தான் கார்த்தி, இருக்கு. படம் நல்லா இல்ல தான் இல்ல இருக்கு, அதை ஒரு இல்ல சொல்ல அதெல்லாம் விடு கார்த்தி. இல்ல ரெஜெண்ட் இவர் அதெல்லாம் விடு, ரெஜெண்ட் இதெல்லாம் விடு. அவரு வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவரோட கருத்தியல் வந்து நம்மளுக்கு உடம்படும். அவர் வந்து பேசுறது காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு உடம்படும். அதனால நம்ம போறோம் 10 மணிக்கு போறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்பா இன்னைக்கு வந்து பிரசாந்த் வந்து ஸ்பேஸ் போட்டாருப்பா. அப்பா எப்பப்பா எத்தனை பேர் பண்ணாங்க தெரியாது.
கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கோட்ல எஸ்கே கேமியோ அது இருக்கா ப்ரோ? அது கன்ஃபார்மா இல்ல அது இருக்கு கன்ஃபார்ம் இருக்குங்க. ஓகே ஓகே ப்ரோ. கார்த்தி இந்த கிளைமேக்ஸ பத்தி கொஞ்சம் சொல்லு கார்த்தி. அது எப்படி இருந்துச்சு இந்த வாழை? என்ன நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அத பத்தி ரொம்ப பெருசா பேசுறாங்க. அத பத்தி நீ ஜெனரலா சொல்லு bro. வாழை பெருசாலாம் எதிர்பார்க்காம போய் பாருங்க. படம் பாருங்க. படமா படமா பாருங்க. அவ்வளவுதான். கிளைமேக்ஸ்ல வந்து கட்சி எடுத்துட்டு உட்காருவீங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் போக தேவையில்லை. அது ஒரு டீசெண்டான படம். ஓகேவா, நல்ல படம். கிளைமேக்ஸ்ல எப்படின்னு அழுதுதான் வருவேன்னு போய் உட்காந்துட்டு இருக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ எங்க அண்ணன்லாம் வந்து ஆஸ்கார் சொல்லிட்டாரு, நேஷனல் அவார்டு கொடுக்கலாம், நேஷனல் அவார்டுக்கு அசிங்கம், இல்ல அதுக்கு வந்து அப்படி காசு இல்ல. வாங்கிட்டு அப்படின்ட்டாரு. பாலாலாம் வந்து ஒரு பெரிய ஒரு டைரக்டர். அவர் வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன், ரொம்ப ஓவரா போய் அவரோட இப்ப லைஃப பண்ணி என்ன வீடியோ பண்றாங்க. ஜெனரலா உனக்கு எப்படி தெரிஞ்சு அவங்க அவங்க அதெல்லாம் எப்படி கிளைமேக்ஸ் மட்டும் எப்படி இருந்துச்சு? ஓ, படமே டீசெண்டான படம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன கிளைமேக்ஸ் மட்டும் எப்படி இருந்துச்சுன்னு? காலைல படம் தானே பார்க்க போறேன். போய் பாரு, அவ்வளோதான். பார்க்கலாம். அந்த படம் தேட்டரில் பார்க்க வேண்டிய நல்ல படம் தான். கிளைமேக்ஸ் எப்படி ப்ரோ? சாட் எண்டிங்கா ஹாப்பி எண்டிங்கா ப்ரோ? சேட் எண்டிங் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அவரு யூடியூப் திறந்தாவே வந்து அவரோட லைஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. ஓ, காலைல போய் படம் பார்க்க போறேன், பார்த்துட்டு வாங்க. சும்மா ஏன் இப்படி இன்சம் பண்ற எல்லாத்தையும்? கார்த்தி, எனக்கு ராபின்சன் பேசும்போது அவர் நட்ராஜ் பேசுவார் தெரியுமா, அந்த ஞாபகம் தான் வருது. ஆமா ஆமா, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் வர வர ரொம்ப. ப்ரோ நான் தான் கோபி இந்த படம் பார்த்தே இல்லையா? என்ன படம் பார்த்த? நான் தக்கலாம் டிமாண்டி பார்த்தேன். சரி, எந்த படம் முடிஞ்சு? தங்கலான்னு முடிச்சா டிமாண்டி முடிச்சா சொல்லு. டிமாண்டி எதுக்கு தங்கலான் பிடிக்கல? நீ படம் பார்த்தியா? ராபின்சன் நீ படம் பார்த்தியா? இல்ல ரெண்டுமே பார்க்கல. இதுக்கெல்லாம் கார்த்தி தானப்பா சாமிக்கலாம். இன்னும் நீ படம் பார்க்கல. நீ படம் பார்க்க நீ பேசிட்டு இருக்க நீ. சரி, ரெண்டு பேர்த்தையும் பேசுறேன் எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிறேன். நான் சொன்ன வந்து நீ சொல்லிட்டு பேசுங்க, ரெண்டு பேரும் பேசுங்க, தெரிஞ்சுக்கோ. கார்த்திக் ப்ரோ, சங்கமம் படம் என்ன ப்ரோ கான்செப்ட்ல சொல்ல வர்றாங்க கதை? சரி, நீ படம் பார்த்தல கதை சொல்லு போ. சொல்லு நீ எனக்கும் சொல்லு. கதைலாம் இல்ல, எங்களுக்கு வந்து நீ படம் பார்த்தல, நீ சொல்லு பாப்பா. எப்பா எஸ்ப்பா நீ சொல்ற கேளியா? சொல்லுப்பா. நீ நான் படம் பார்க்கல, என்ன இங்க பாரு பெகரின் வரைக்கும் எல்லாத்தையும் கழுவி ஊத்திட்டாங்க. நோ ப்ராப்ளம். நீ சொல்லுப்பா, கிளைமேக்ஸ் சொல்லு. நீ படம் பார்த்துட்டு இல்ல, சொல்லுப்பா. கதை சொல்லுப்பா, எனக்கு தெரியும். சொல்லு. அதை விடிய அவன் பாக்குறான், பார்க்காம போறான். நீ பார்த்துட்டே இல்லையா? சொல்லு. ரொம்ப நாளா வந்து இதுதானே பேசிட்டு இருந்தேன். இது வரைக்கும் அடே பார்க்காமலே ரிவ்யூ சொன்னார்னா பாத்தீங்களா? ஐயப்பா பாத்துட்டே ஐயப்பா இவர் என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஐயப்பா ஐயோ, ராபின்சன் சொல்லியா நீ படம் பார்த்துட்டே? நீ எதுக்குப்பா நான் பேசும்போது வர சண்டைக்கு? கார்த்தி அவர் எந்த படமுமே பார்க்கல. நாளைக்கு தான் போய் படமே பார்க்க போறாரு ஒரு மாசத்துல. அவன் இல்ல கார்த்தி, இங்க பாரு, படம் பார்த்துட்டியா இல்லையா? நானே உன் கூட டிஎம் பண்ணிட்டேன். படம் நல்லா இருக்கு, ஓகே. ஆனா வந்து எங்களோட நீ வந்து கருத்தியல் தாண்டி டிஎம் எதிர்த்தாலும் இதெல்லாம் பேசாத. படம் பார்த்துட்டே இல்ல, அதை மட்டும் சொல்ல. என்கிட்ட டிஎம் பண்ண அதை பண்ண அதெல்லாம். படம் எப்படி இருந்துச்சு? படம் வந்து ரஞ்சித்தோட படம் நல்லா இருக்கு. ஆனா வந்து எனக்கு பிடிக்காது.
அவனுக்கு பிடிக்காது, நான் அக்செப்ட் பண்ண முடியாது. ரெண்டா டைம் எதுக்கு பார்த்தேன் அது ஃபேமிலியோட போனேன், என்ன பண்றது, ஃபேமிலியோட சிச்சுவேஷன் ஒன்றும் பண்ண பண்றது. நானே அந்த படத்துல ஒரு டைம் தான் யோ பார்த்தேன். இந்த என்னையா பைத்தியக்காரன் பண்றது, 2 நான் டைம் பார்த்துட்டு தூங்கிட்டேன்யா வந்து பஸ் இவ்வளவு ஸ்டாப்பு. பேச்சு பேசிட்டு நான் சொல்ற கேட்க மாட்டேங்கிறாங்க எங்க வீட்டுல. அவங்க போய் அவனை நான் சொல்லிட்டேன். பாரு, நான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருவேன். நீ சரி அனுப்பிச்ச சரி, இங்க டிஎம் பாரு இங்க பாரு, நீ வந்து ஹலோ, பர்சனலா எனக்கு அனுப்பிச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க போட்டு பாரு அவமானப்படுத்தி விட்டுருவான். இங்க பாரு இங்க பாரு இந்த திமுக வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க பாரு, நீ வந்து எங்களோட ஒரு சார்பா போறான்னா சில காரியங்கள் பண்ணா எங்களுக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் விட்டுரு. ஆனா வந்து ரஞ்சித் ஆசை வந்து ஒரு எப்ப மாரி செல்வ நீ நீ ஒரே நீங்க நீ பாரு, மாரி செல்வராஜ் படமும் ரஞ்சித் ஐயோ, படமும். நீ ஏன் தங்கலான 2 டைம் பார்த்த? அதை சொல்லியா பதிலு? நான் வந்து படம் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னியா இல்லையா? படம் பிடிச்சிருக்கியா? ஒரு ரஞ்சித் ஒரு கிரியேட்டரை பிடிச்சிருக்கு. ஆனா வந்து நீ ரெண்டாவது டைம் அவரோட போய் பார்த்தியா இல்லையா? ஐடியாலஜி வேணும். என்ன ஐடியாலஜி புரிய மாட்டேங்குது. அவர் வந்து விக்ரம் தான் என்னமோ ஸ்மைல் இருக்குது பண்றாரு. போய் இல்ல ரமேஷ் சொன்னா ஐயோ, அந்த படத்தை படத்துல இதுக்கு என்ன 2 கதைன்னு டைம் சொல்லு. பார்த்த நீங்க? சொல்லு ரவீந்திரன் சொல்லு. இவன் தனியா எனக்கு அமைச்சதை வந்து இல்ல இல்ல எடுத்து கார்த்திக், போட்டோம்னா வந்து படம் வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து நல்ல சூப்பர் தான். ஆனா வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இருக்கு. ஏய் என்ன ஆனா ஸ்கிரீன் பிளே வந்து இருந்துச்சு அதை சொல்லியா முத. யாரு அவன்? ஏறி உன்னோட பிரச்சனைக்கு அப்புறம் வர. இங்க பாரு, இல்ல இல்ல படம் இல்ல வந்து என்ன ஸ்கிரீன் சூப்பர். பிளே இருந்துச்சு, எனக்கு என்ன இருந்துச்சு சொல்லு எனக்கு அந்த படத்தை. கோபி, உனக்கெல்லாம் புரியலன்னா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லையோ. யாரையா நீ? உனக்கு புரியலன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இரு நான் சொல்ற கதைக்கு எங்க வீட்டுல இருந்து குடும்பத்தோட தங்கலான் படத்துக்கு போனோம். போய் எல்லாருக்கும் என்ன சொன்னது, இந்த படத்துக்கு என்ன கூட்டு வந்து எல்லாருமே திட்டினாங்க. சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு. அந்த ஸ்லாங் புரியாதியா? அது ஒண்ணும் இங்க வரும். அதுக்காக நீ என்ன ரஞ்சித் ஒரு கிரியேட்டர், அவ்வளவுதான். ஒரு டைரக்டர், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, அதை வேற. இல்ல என்ன கிரியேட்டர் எல்லாமே ஃபைன் ராபின்சன். ஒரு ஃபேமிலியோட ஒரு குழந்தைய கூட்டிட்டு போனோம்னா அந்த குழந்தை என்டர்டைன்மெண்ட் அப்படிதான் பார்க்க பழகிட்டாங்க. நீ அந்த மாதிரி எடுத்துட்டு போய் பார்க்க முடியாது. இல்ல இந்த படத்துல யாருமே வந்து யாருன்னா சொன்னது இது வந்து சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்ல வந்தா அந்த படத்தை கூட்டிட்டு போனேன். ஏன்னா டிவாண்டி கூட்டிட்டு போயிருப்பேன். டிவாண்டிக்கு நான் ஃபர்ஸ்டே பார்த்துட்டேன். செகண்ட் டைம் நம்ம அந்த டிவாண்டி கூட்டிட்டு போவானாமேன்னு சொல்லிட்டு நம்ம இது கூட்டிட்டு போனோம். பிரசம் டிவாண்டி கூட்டிட்டு போயிருந்திருக்கான். அந்த மாதிரி நீ வந்து நோக அடிச்சிட்டாங்க. ஆமா, ரஞ்சித் வந்து உன்னை நோக்க அடிச்சுட்டு பிசினஸ் லாஸ் பண்ணிட்டாங்க. சும்மா நீ பிசினஸ் லாஸ் பண்றது இல்லைங்க. இப்போ குடும்பத்தோட போறதே ரஞ்சித் வந்து இங்க பாருப்பா. இல்ல ரஞ்சித் வந்து நம்மளுக்கு வந்து பர்சனலா நிறைய காரியங்கள் இருக்கும். இருப்பா அவர் ஒரு கிரியேட்டர். அவர் இங்க பாரு கோபி அவர் வந்து ஒரு டைரக்டரா வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து மாரி செல்வராஜுக்கு மேல ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு டைரக்டரா வர வேண்டியது. ஒரு ஐடியாலஜியா மாட்டிக்கிட்டாரு. கேட்டதான் நிலைய உரிமை, ஐடியாலஜி, அம்பேத்கர் இதெல்லாம் நிறைய பேசுறாரு. ஓகே, அவரோட காரியங்கள். ஆனா ஒரு பிலிம் மேக்கர் சூப்பர். நீங்க எங்களோட டிஎம்கே அடிச்சீங்கன்னா நாங்க பேசுவோம். எனக்கு பிடிக்காது, நான் பிடிக்க மாட்டேன். அதான் பட் ஆனா வந்து பிலிம் மேக்கர் சூப்பர், அவ்வளவுதான். அதை வந்து பண்ணிட்டு நீ படம் பார்க்கல, இன்னும் திரும்பியா அதேதான் உருட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல எப்பா, என்னப்பா படம், என்னப்பா வேணும் உனக்கு சொல்லுப்பா. எப்பா என்னப்பா வேணும்? இல்ல சொல்ல, உனக்கு என்ன பிடிக்கல? நீ அந்த படம் என்ன சொல்றாங்க, நெல்லையர் உரிமைன்னு சொல்றாங்க. அவர் ஒரு தங்கம் வந்து கடைசியில வந்து அவரோட ஒரு இந்த மந்திரவாதி அந்த லேடியோட பண்றாரு. கடைசியில பார்த்தா அவரு தான் வந்து ராஜாவனு கொன்றாரு. அவரு தங்கத்தை எடுத்துறாரு. என்ன வேணுப்பா? 2 பேர்த்த போய் தனியா பேசிக்கோங்க. 2 பேரும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கோங்க. தனியா பேசிக்கோங்க. நைட்டு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. நாங்க வேற ஆள்கிட்ட போறோம். வேற யாருக்கு நீங்க ஸ்பீக்கர்ல? கார்த்திக் ப்ரோ, அந்த படம் வந்து நீங்க படம் பார்க்கலாம் அப்படி. நீ தனியா பேசிக்கடா, அவன்கிட்ட தனியா பேசிக்க கோபி. அந்த படம் வந்து உங்களுக்கு பேசுறீங்க யாரு? கோபி என்ன லவ்வரா? என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? கார்த்திக் ப்ரோ, சண்டை படம் வந்ததே உங்கள்ட்ட தான். நீங்க வந்து இந்த படத்தை ஓகேன்னு சொன்னீங்கல்ல, எப்படி ஓகேன்னு சொல்லலாம்? உங்களை நம்பிதான் எனக்கு குடும்பத்தோட கூட்டிட்டு போனேன். யார்? கார்த்தி வந்து டிக்க சொன்னானா? இல்ல ஒரு செகண்ட். ஏய் எரியா நீ கார்த்தி சொன்னானா?
இல்ல கார்த்தி சொன்னா ஆமா அவனை வந்து குடும்பத்தோட டிக்கெட் போட சொன்னான். கார்த்தி என்ன சொன்னா, குடும்பத்தோட இருக்கியான்னு சொன்னான் உன்னைய. நீ குடும்பத்தோட டேய் இருந்தியா இல்லையா நீ சொல்லு. ராபின்சன் வெயிட் பண்ணு. குடும்பத்தோட இருக்கியா இல்லையா நீ? சந்தோஷமா எதுக்கியா ரஞ்சித் படம்லாம் குடும்பத்தோட போட புரியாதியா? எதுக்கே போற நீ? குடும்பத்தோட சந்தோஷமா போ, தனியா போ. எதுக்கு போற நீ? உனக்கு சரி, நான் வந்து 2 டைம் போய் எனக்கு டேய் புரியல. சரி 2 பேரும் வந்து தனியா போய் ப்ரோ பேசிக்கங்கப்பா. பாரதி ராபின்சன் ஒரு நிமிஷம் ஜெயராஜுக்கும் வெயிட் பண்ணு. நான் கார்த்தி வாரிசு தான் கேட்கணும். சிவராஜ் ஏய் ஐயப்பா 2 பேத்தையும் எடுத்து விட்றா ஸ்பீக்கர்ல இருந்து தயவு செஞ்சு ப்ளீஸ். முடியல என்னால. ஒருத்தன் குடிச்சிட்டு பைத்திய மாதிரி பேசுறான், ஒருத்தன் குடிக்காமலே பைத்திய மாதிரி பேசுறான். நம்மளால ஆகாது. என்ன ப்ரோ ஒரு மாதிரி மந்தமா போகுது ஸ்பேஸ் இன்னைக்கு. இல்ல 2 பேர் வந்ததுனாலதான் நல்லா போயிட்டு இருந்தீங்க. எங்க அண்ணனை பத்தியோ பேசிட்டு இருந்தோம், ஜாலியா போயிட்டு இருந்தது. 2 பேர் வந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு ப்ரோ இருந்தாங்க. நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன். அந்த டாலிவுட்டுக்கும் இப்போ பாலிவுட்டுக்கும் சரியான சண்டை போகுது ப்ரோ. பிரபாஸ் வந்து ஜோக்கர்னு சொன்னதுனால நானியில போயிட்டு அவரை திட்டாராம் பாலிவுட்ல இந்த அர்ஷத் வாசின்றவரை. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா ஓடிட்டு இருக்கு. அவனுங்களே பரவாயில்ல போல இருக்கு. இந்த 2 பேர் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்தானுங்களே, அவனுங்களே பரவாயில்ல போல இருக்கு. நீங்க பேசுறதா ப்ரோ சும்மா சொன்னேன் ப்ரோ. சரி அதுக்கு ஏங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் பேசணும்னு எனக்கு தெரியாது. அதுக்கு நான் என்னங்க சொல்ல முடியும்? இவனுங்களா சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச விஷயம் தங்கலான பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சரி இவங்க 2 பேர்த்தையும் விரட்டி விட்டு உங்கள்கிட்ட கேட்டா சரி சம்பந்தம். ஏன்னா யாரு இது? பிரபாஸ் யாரா சொன்னீங்க? இதெல்லாம் வந்து கேட்டுட்டு எனக்கு என்ன தெரியும்? ஹலோ கார்த்தினா, சொல்லுங்க. என்ன சபரி? எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கு சபரி. சாப்பிட்டாச்சா? முடிச்சு. வாழை படம் பார்த்தீங்களா? என்ன படம்? வாழை பார்த்துட்டேன். எப்படி புக் பண்ணலாமா? நீங்க சொன்னீங்கன்னா போயிடுவேன் நாளைக்கு. போ கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே. ஐயப்பன் உங்களுக்கு பிடிச்சதா? நல்ல படம் தான் ப்ரோ. ஆனா கிளைமேக்ஸ்ல இவங்க சொல்ற மாதிரிலாம் கனெக்ட் ஆகல. நீங்க சந்து சாம்பியன் ரிவ்யூ போட்டு எடுத்துட்டீங்க, என்னாச்சு? இல்ல ப்ரோ ஈவினிங் போடலான்னு பார்த்தேன், அவர் மறந்துட்டேன் ப்ரோ. நாளைக்கு போட்டுறேன். ப்ரோ விடாமுயற்சி எப்போ ரிலீஸ்? தீபாவளியா பொங்கலா? தீபாவளி பிளான் பண்றாங்க, அப்படின்னா டிசம்பர் இருக்கும். டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லைங்க வலைபேஜ்ல பொங்கல் வரும்னு போட்டிருக்காங்க. அதான் அந்த ஸ்ட்ரைக்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் சும்மாங்க. ஏங்க நீங்க வேற அவங்களே சொல்லி ஸ்ட்ரைக்குன்னு சொன்னவங்களே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அந்த இன்னைக்கு ஈவினிங் நடந்த ஸ்பேஸ்ல நானும் இருந்தேன், கேட்டிருந்தேன். இப்போ ஸ்டார்டிங்ல பிரசாந்த் வந்தப்போ அவர் ரொம்ப கார்னர் பண்ணாங்க. அதனாலதான் அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டாரு எல்லாத்தையுமே பட்டுன்னு. லேடிஸை பேச விட்டு அப்புறம் இவங்க போட்டு அந்த கபிலன்னா யாரோ ஒருத்தன் போட்டு ரொம்ப கார்னர் பண்ணான் அவரை. பாடி ஷேமிங்லாம் பண்ணா அதெல்லாம் வந்து அவங்க எதுவுமே பெருசா பேசல அவங்க சைட்ல இருக்காங்க. இல்ல சந்திர, அவரு அந்த ஸ்பேஸே போட்டிருக்க கூடாது. அவர் ஃபர்ஸ்ட் 3 மணி ஸ்பேஸே போட்டிருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி என்னன்னா, கமல்ஹாசன் ஒரு இது வைக்கிறார், ஏதோ ஒரு பொதுக்கூட்டம் செயற்குழு கூட்டம் நடத்துறாருன்னு ஒரு புதிய தலைமுறையை ஏதோ ஒரு ஹெட்லைன்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதை எடுத்துட்டு போட்டு இவராது பண்றாரு மத்தவங்க பண்ணாம இருக்காங்களேன்ற கொஷின் வந்துட்டு அங்க ரேஸ் பண்ணா யாரையோ ஒருத்தர் ட்ரிகர் பண்ற மாதிரி தானே ஆகுது. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்லி விஜய் சூப்பர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லணும். மத்தவங்க ஆரம்பிக்கலையேன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ரஜினியா தானே பாயிண்ட் பண்ணுது. அது எப்படியா இருந்தாலுமே இவர் பேசலாம் கூட யாரோ ஒருத்தர் கேட்கதான் செய்வாங்க.
யாரோ ஒருத்தர் கேக்குறதும் இப்ப கார்த்தி இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு வேற இந்த மாதிரி கேட்டாருன்னா ஏன் கார்த்தி இப்படி கேக்குறான்னு சொல்லுவாங்க. உன் பத்தி இப்படி கேட்டாருன்னா ப்ரோ எவனும் அப்ப கேட்க மாட்டான். இன்ஃபுளுசா இருந்தா எதுவுமே கேட்க கூடாது. புரியுதுங்களா? ஆனா நார்மலா இருக்கிறவங்க யாரு வேணா இது வேணா எதுவுமே இல்ல. கரெக்டா கேட்கணும்னு தான் சொல்ல வரேன். கரெக்டா கேட்கணும். கரெக்டான ரெஸ்பான்சிபிளா பேசி இருக்கணும்ல ப்ரோ. அவரு. அதுக்கு ஆப்போசிட் பேசுறவங்க யாருமே ரெஸ்பான்சிபிளா பேசுறது இல்லையே முதல்ல ஃபர்ஸ்ட். அது ட்ரிகர் ப்ரோ பண்ணிடுச்சு. அது ட்ரிகர் முதல்ல நீ பண்ணிடுச்சுன்னு தான் கொஞ்சம் சொல்ல நல்லா வரேன். நோட் பண்ணீங்கன்னா அவரும் அவங்க ஒருத்தர் பேசுனது ரைட்டு இப்ப தப்புன்னு நான் யாராவது போகல. ஒருத்தர் வந்து ஒரு ரைட்டு தப்புன்னு போகல ம், சந்துரு. அவங்க பேசுனத ட்ரிகர் பண்ணி அந்த ட்ரிகர் பாயிண்ட் எங்க இருந்து வந்ததுன்னா இவர் போட்ட ஒரு ட்வீட்டால ஒரு ட்வீட்டும் அப்படி இன்னொரு ட்வீட் போட்டிருந்தாரு. ரஜினியும் நானும் ஈக்குவல்ன்ட்டு. எங்கெங்க ரஜினியும் இவரையும் ஈக்குவல்? எப்படிங்க அந்த ட்வீட் போடலாம்? ஜி அதெல்லாம் அவங்க ஒரு இடத்துல உங்களை கார்னர் பண்ணா நீங்க பேசதான் செய்வீங்க. உங்களை பார்த்து நீ என்ன பண்ணன்னு சொன்னீங்கன்னா நீ ஏதாவது ஒண்ணு கரெக்ட் சொல்லதான் கரெக்ட். செய்வ. அவரு நீங்க வந்து அவரு எதுவுமே அவருங்கள கார்னரும் பண்ணணும் தவிர்த்து ரஜினி என்ற ஒரு சரி ஆக்டரை நீங்க பத்தி அப்ப அவருக்கு அவங்களை நீங்க கார்னர் எப்படி நீங்க பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? அவங்கள பர்சனல் வச்சு நீங்க சொல்ல முடியுமா? அவருக்கு எது பாயிண்ட் அந்த டைம்ல எது வேலிடான பாயிண்ட் கிடைக்குது அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க கார்னர் பண்ணலாம் அவர் சொல்லவே போறது கரெக்ட்டுங்க. கிடையாதுல்ல. அத ரஜினிய கம்பேர் பண்ணி எப்படிங்க ரஜினிய கம்பேர் பண்ணா இன்னும் 10 பேர் வந்து ரஜினிய சொல்லிட்டாருன்னே சொல்லுவாங்களே தவிர்த்து இவர் என்ன பேசுனாங்கன்னு ரஜினி ஏன் திட்டுறான்னு ஏங்க இப்ப போவாங்களே நான் தவிர்த்து நான் நான் பிரசாந்த் என்ன சொல்றாருன்னு போக மாட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஈவினிங் நடந்த ஸ்பேஸும் நான் கேட்டிருந்தேன், பார்த்திருந்தேன். அதுல வந்து ம். எல்லாருமே வந்து நீங்க எப்படி அது பேசலாம்? நாங்க வந்து இப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனுங்களே வந்து என்ன சொல்றது தப்பு தப்பான ஒரு மெசேஜ் தான் போட்டிருக்காங்க. அவரை பத்தி ஏதோ வந்து கேவலமான்ட்டு. அவங்க அந்த அவங்க அங்க ஸ்பேஸ்ல வந்து வந்துட்டு அந்த எனக்கு வந்து ஸ்பேஸ்லயும் நான் நியாயமா இருந்தேன் பட்டது சந்துரு. என்னன்னா, அந்த அந்த ஸ்பேஸ்ல எனக்கு நியாயமா ம். பட்டது என்னன்னா, அந்த ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க. இந்த மாரி வந்து ஒரு லேடி உங்கனால வந்து ஒருத்தங்க இந்த மாரி ஆயிடுச்சு. எதுவுமே தெரியாம நீங்க எப்படி போடலாம்? நீங்க ஒருத்தர பத்தி சொல்லலாம்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் தான் எனக்கு நியாயமா பட்டது. அதுக்கு அவர் பதில் சொல்லல. மத்தது எதுவுமே அதுல நியாயமாவே நடக்கல. அவர போட்டு ஃபுல்லா கார்னர் பண்ணாங்க. அவரோட பேசுற தோணியும் அப்படி இருக்கிறதால நல்லா மாட்டிக்கிட்டாரு அதுல அவரு. அந்த கார்னர் பண்றது நேத்து ஈவினிங் ஒரு ஸ்பேஸ் போச்சுல. அதுல கிங்ஸ்லி வந்துட்டு விஜய ஃப்ராட்ன்ட்டு ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னு சொல்லி இங்க கார்னர் பண்ணாங்கல்ல. ம். அத நான் கேட்கல ப்ரோ. அந்த ம். இதுதான் அங்க எடுத்துட்டு போய் அவர் ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து ஒரு இது கிரியேட் பண்ணி அப்படி கொண்டு போனாங்க அத. ஆனா எதுவுமே நாகரிகமா தெரியல. ஒருத்தர் எதுவுமே ஆமாமா. பேசக்கூடாதுன்னு ஷோர். அது வந்து எதுவுமே பேசக்கூடாதுன்றதே வந்து இருக்குது. இவரு 2, 3 நீ பேசுனா உன்னையும் ஆக்சுவலா ப்ரோ அடிப்பேன். அவன் பேசுனா அவனையும் அந்த அடிப்பான் ஆக்சுவலா அப்படின்னு. ப்ரோ சின்மியும் இவர் அந்த சும்மா சும்மா பேசிக்கிட்டாலே ரெண்டு ரெண்டு தரப்புல இருக்கிற ஃபேன்ஸ் வந்து பேசுவாங்க, அடிச்சுக்குவாங்க, இதை பண்ணி இவரு இவர் வந்து பிரசாந்த் பேசுறது வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஜி இங்க யார் ட்ரிகர் பண்றாங்க? இந்த சோஷியல் மீடியால யார் ட்ரிகர் பண்ணாத மாதிரி இருக்கு பேசுறது எல்லாமே கரெக்டா சொல்லுங்க நீங்க. நீங்க அதுதான் எந்த சொல்ல வரேன் மெசேஜ் சந்துரு. எடுத்தாலும் சோஷியல் நீங்க இப்போ ஒண்ணுமே இல்ல. நீங்க அப்படி எது யாரு சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒரு ட்விட்டர் நீங்க ரெஸ்பான்சிபிளா எது ஒரு ஸ்க்ரோல் ஒரு பண்ணாலுமே ஒரு வேர்ட்ஸ் ஒருத்தர் பேசுறாருன்னா போட்டாங்கன்னா இன்னொருத்தரை வந்து உங்களுக்கு அது பிடிச்சி ஒருத்தர் இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொருத்தர் ஆப்போசிட்டா போனா அது ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்குமே நார்மலாவே. இல்ல விஜய் பிடிக்குது கட்சி ஆரம்பிச்சாரு இன்னொரு பிடிக்கலங்கிறதெல்லாம் பேசினா அதை ட்ரிகர் பண்றது இருக்காது சந்துரு. நேத்து விஜய் கட்சி கிங்ஸ்லின்னு ஆரம்பிச்சாருன்னு ஒருத்தர் சொல்லி அங்க பேசியிருக்காரு. பேசுனத ஒரு டைம் சொல்லிட்டு விட்டு போயிருந்துருக்கணும். அவரு அதே பேசிட்டே இருந்திருக்காரு மறுபடியும் டக்குன்னு பேசிட்டு போயிடணும். அப்பதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசட்டும். அது அவரோட சுதந்திரம். அவர் எவ்வளவு வேணா பேசலாம். சுதந்திரம் நீங்க அவரோட அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை ப்ரோ. அவரை வந்து நீங்க வந்து என்னை பொறுத்த அது வரைக்கும் நீங்க இன்னொரு வந்து ஒரு ஃபேன்ஸும் பாடி ட்ரிகர் ஷேம் ஆகுறாங்க. பண்றது ரொம்ப தப்பு. ட்ரிகர் பண்ணக்கூடாது. ட்ரிகர் பண்ணாம இருக்கணும். ஜி இங்க எல்லாருமே ட்ரிகர் பண்ணி தான் பேசுறாங்க. சரி, நான் நான் எல்லாருமே ஒண்ணு ட்ரிகர் சொல்றேன். பண்றது நான் வேற ஒண்ணு சந்துரு. சொல்லுங்க. அப்ப நேத்து அடிப்பாங்க வந்து ஒரு கண்டிப்பா கார்த்தி அடிப்பாங்க. ப்ரோ கொஞ்சம் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து வந்து கார்த்தி வந்து பேசிட்டே இருந்தாரு. அவர் கேக்குதா? அவர் மியூட் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வீட்டுல பேசிட்டு இருக்காரு தெரியல. ஏதோ சொல்ல வந்தாரு, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. என்னாச்சு? மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. இல்ல ஜி நேத்து வந்து எல்லாருமே வந்து ஒரு கார்னர் பண்ணா ஒண்ணு பேசுவாங்க தானே கரெக்டா? இப்ப நேத்து நீங்க பேசும்போது கூட அப்படித்தானங்க. ஹரிஷ் வந்து உங்களை வந்து ஒரு இது ஏதோ ஒரு இது வைக்கும் போது பூனையை கூட நீங்க ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அதை விரட்டினீங்கன்னா அது திரும்ப சீரியஸா பாயும். அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு அதுக்கு ஏதோ கார்த்திக் எந்த ப்ரோ நான் பாயிண்ட் ஒன்று கேட்குறேன் ப்ரோ. பிரசாந்த் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காரு. ஒரு யூடியூப் வச்சுட்டு குறிப்பிட்ட இடத்துல இருக்காரு.
அவர் இது வந்து யூடியூப் வச்சிருந்தா எல்லாமே வந்து நீங்க என்ன எப்படி எடுத்துக்கிறீங்க? ப்ரோ ஒரு நான் பெரிய வந்து இன்ஃப்ளூயன்சர் நீங்க எப்படி சொல்றேன் எடுத்துக்கிறீங்க? எனக்கு அதுதான் புரியல எனக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்களேன். எப்படி அவர் எடுத்துக்கிறீங்க? வந்து யூடியூபரா இருந்தா ஒரு அவர் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஆயிடுவாங்களா எல்லாத்துக்குமே? அவர் வந்து காமனா தான் பேசுறாரு. இல்ல ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்னா இடத்துல எப்படி என்ன சந்துரு? ட்ரிகர் பண்ணாம இப்ப அவர் இத ஒரு இத வீடியோ விட்டுட்டு போட்டாருன்னா அவர் இதுக்கு சொல்றது அவர் எல்லாமே ஒரு நம்ம வீடியோ ஆப்போசிட்டா போட்டாருன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் 50 தானே. எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளூயன்சர்னா ஆக்சுவலா அவங்க ஃபேன்ஸ் இல்லங்க கரெக்டா சொல்லுவாங்க தானே. அவங்கள தானே இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளூயன்சர் என்ன அப்படி இல்ல. அவர் ஒரு இப்போ ஒரு வீடியோ போடுறாருன்னா அதுக்கு வந்து ஒரு 50,000 பேர் அந்த கார்த்திக் வீடியோவை ப்ரோக்கு பாக்குறாங்க. தெரியும் இன்ஃப்ளூயன்சரா இல்லையாண்டு. ஹலோ நான் பேசுறது கேக்குதா கேக்குது ப்ரோ. இல்லீங்களா? கேக்குது சொல்லுங்க. ஆ அவரு ஒரு வீடியோ போடுறாருன்னா 50,000 பேர் பார்ப்பாங்க. அந்த 50,000 பேருக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் அவர் சொல்ல வர்றது போது. அது எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது வேற. அவர் பேசினா ஒரு 50,000 பேர் ஒரு வீடியோ பார்க்குறாங்க. இல்ல சரி 30,000 பேரே எடுத்துக்கோ. 30,000 பேருன்றது ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ். அந்த 30,000 பேர் பார்க்குறாங்க. அவர் ட்வீட் பண்ணா எத்தனை பேர் இப்ப பார்ப்பாங்க? பிரச்சனை என்னன்னா ஸோ அந்த அவர் ட்வீட் பேசுறது வந்து மட்டும் ஒரு தான் கரெக்ட்னு ரெஸ்பான்சிபிளா அவர் இருக்கணும். பேசுறாரு. அதுவும் அதுவும் ம். அதுவும் தப்புதான். அது மாதிரி இருக்குமா நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் பேசுறது தான் சரின்ட்டு அவரும் புடிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப அதே எக்ஸாம்பிள் ஜி இப்போ அது நீங்க அந்த இப்ப நான் அவர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்ற பேசுறதெல்லாம் வார்த்தை நம்ம யூஸ் எடுத்துக்க நான் பண்ணக்கூடாதுன்னு போறது சொல்றேன் சொல்றீங்கல்ல? சரி நான் எல்லாமே. சொல்ல நீங்க முடியல. ஆனா பேசுறது அது இல்ல எல்லாமே இல்ல நம்ம இல்ல எப்படி சந்துரு. எடுத்துக்க போறது? அவங்க சொல்றது இன்ஃப்ளூயன்சர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. இதுவே நீங்களோ நானோ ட்வீட் பண்ணா ஒரு 5 பேர் கூட பார்க்க மாட்டான். ஓகேங்களா? அது ஓகே. அவர் ட்வீட் பண்ணா ஒரு அதுதான் ப்ரோ 20,000 பேர் சொல்றேன். பார்ப்பாங்க. அதுதான் சொல்றேன். அதுதான் அதுதான் இன்ஃப்ளூயன்சர்னு நான் சொல்ல தெளிவா வர்றோம். சொல்றேன். பேசுறப்ப சரியா பேசணுங்கிறேன். கரெக்ட். அதுதான் சொல்றேன். அந்த என் அவர் இன்ஃப்ளூயன்சர் இல்ல அவர் அது எது ஏன் இன்ஃப்ளூயன்சர் எனக்கு வாய் சொல்றீங்கன்னு இருக்கு நான் சொல்றீங்கல்ல? என்ன வேணா இல்ல இல்ல அவர் பேசுவேன். ஒரு அது அப்படி வார்த்தை பேச சொன்னா ஆனா ஆரம்பிச்சா என்னன்னா அது நம்ம அது ஒரு ஒருத்தர் இடத்துல இந்த நான் மாதிரி என்னை ஏதாவது பொறுத்த அடிபட வரைக்கும் தான் என்னன்னா செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இன்ஃப்ளூயன்சர் இருந்தாலும் அவர் சொல்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தானே இருக்கு. இப்ப எனக்கு தேவையில்லை அவர் சொல்றது கரெக்டா இல்லைன்னா நான் எடுத்துக்க போறது இல்லை. அப்படியே விட்டுற போறேன் நானு. அந்த மாதிரி விட்டுட்டு போனாலே முடிஞ்சு போச்சு. ஆ தேவையில்ல கரெக்ட் எடுத்துக்கிறோம் எடுத்துக்காதது அது நம்ம இஷ்டம். ஆனா அது தப்பா பேசுறது வந்துட்டு அதை ட்ரிகர் பண்ணுது இல்ல? அது வந்து நிறைய பேரை கோவப்படுத்தும். அது தப்பு இல்ல? அதுதான் சொல்றேன். யாருனாலும் ட்ரிகர் பண்ணி 2 பேசக்கூடாதுன்னு விஷயம் சொல்றேன். இருக்கு. நீங்க ஒரு பேசுறது அது இன்னொருத்தர் ஹர்ட் வளர்ந்துகிட்டே தான் ஆகாம ப்ரோ பேசணும். போகுது. இப்ப அது கார்த்தி நேத்து இப்போ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு நீ நான் எனக்கு நானும் வளர்ந்துகிட்டே இந்த போகுது. ஸ்பேஸ நான் வந்து வந்துட்டு அவர் கிட்டத்தட்ட பேசுறதுக்கு 1 சப்போர்ட் மாசமா பண்ணி ஜாயின் தான் பண்ணிட்டு பேசுறேன். இருக்கேன். நான் மேபி கேட்டுட்டே அவர் தான் சைடுல இல்ல வரேன். நான் இல்ல சந்துரு. யோசிக்கும் போது மேபி அவரும் அஃபண்ட் இல்ல ஆயிருக்கலாம். ஆனா யாரும் கேட்க ஒரு மாசமா மாட்டாங்க. இந்த இல்ல 1 மாசமா இந்த ஸ்பேஸ நான் ஜாயின் பண்ணிட்டு நைட் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே. கார்த்தி ட்ரிகர் பண்ண எத்தனை பேர் என்ன பேசினாலும் கார்த்தி வந்து ஒரு 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 ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஆமா. சாஃப்டா இருக்கும். அவர் பேசுறது வந்து ஓகே ஓகே இதுல இப்படி போயிடலாம். இந்த லெவல்ல இருந்தா ஏ தட்டி போடா விட்டுலாம் ஏ அப்படின்ற மாதிரி போடா இருப்பாரு. ஏ போடா ஏ அந்த போடா மாதிரி இருப்பாரு. ஏய் ஐயப்பா இதுவே கார்த்தியோட பிரசாந்த் அவரு ரொம்ப பண்றது காண்டேறாரு. எப்படி? ஐயப்பா அவனை ஸ்பீக்கர்ல இருந்து தூக்கிடு ஐயப்பா அப்படின்னு ஒரு சொல்லி லெவலுக்கு மேல முடிச்சு பேசினா விட்டுருவாரு. அதெல்லாம் புரியுதுப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. அது நானும் நிறைய வாட்டி கேட்கும்போது எனக்கும் அது பிடிக்காது சுத்தமா. ஒருத்தங்க அது இப்ப இப்படி அவர் பேசிட்டு வந்து அது இருக்கும்போது அங்க பேசுறது எப்படி தப்பு வரக்கூடாதுன்னு நடக்குதுன்னா அப்படின்றது நீ தெரியுது. எப்படி இதை பேசலான்றது போகுது. நீ எப்படி இதை இது பேசலாம்? வந்து நீ ஏன் நம்மளும் இப்படி ஸ்பேஸ்ல பேசுற? நீ இருக்கோம். ஏன் நம்மளும் இதுக்கு ஃபில்டர்ல பேசுற? இருக்கோம். நம்ம வந்து ஜி, கேட்காமலே அது நான் அவாய்ட் அதுதான் பண்ணிட்டு போயிட சொன்னேன். அந்த வேண்டியதுல. ஸ்பேஸ்ல இருக்கும்போது கரெக்டான கேள்விக்கு வந்து அவர் பதில் சொல்லல. அவர் ஓடிட்டாரு உடனே. அது வந்து எனக்கு வந்து அது எனக்கு இது பிடிக்கல. ஆனா வந்து அந்த இடத்துல என்னன்னா அவர் வந்து ஒரு கார்னர் பண்ணாங்க. அவர் பாடி ஷேமிங் பண்ணார். பட் எடுத்த உடனே அவங்க வந்து சொன்னது அது ஏதோ தப்பு தான் பானம் ப்ரோ. பானம்னு அவர் சொன்னா பேசுனதும் அப்புறம் தப்பு எடுத்த தான். உடனே அப்புறம் பாடி அவர் ஷேமிங் பேசுனது சொன்னா கிங்ஸேன்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் பேசுனது தப்பு தான். அது வந்து பாடி தப்பு ஷேமிங் இல்லைன்னு சொல்ல பண்ணாங்க. இப்ப முடியாது. அந்த ஸ்பேஸ்ல போய் அவர் என்ன பண்ணாங்கன்னா அவர் பேச விடல. அதே மாதிரி அவருக்கும் பதில் இல்ல. அவங்க கேட்கிற கேள்வி எதுக்குமே பதில் கிடையாது. ஒண்ணும் அதுல போகாம இருந்திருக்கலாம். சந்துரு அதுல நீங்க அவர் சேரத்துக்கு முன்னாடி பேசி பாருங்க. அவர் வரட்டும் செய்யணும் வரட்டும் செய்யணும். இதை எத்தனை வாட்டி இல்ல நான் சொல்லியிருந்தாங்க தெரியுமா மோஸ்ட்லி அவங்க? அந்த இதுல நான் போய் அங்க போவே மாட்டேங்க. எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நான் போக மாட்டேன். அவர் ஆனா அந்த வந்து ஸ்பேஸுக்கு திடீர்னு ஏன் வந்து போகணும்? பிரசாந்த் வந்ததால தான் நான் அவர் போய் அந்த கேட்டேன். சரி ஸ்பேஸ் என்னவோ ஏன் நடக்குது. போகணும்? ஏன் என்ன பேச போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். திடீர்னு அவங்க போனோம்னா தெரியல ப்ரோ. டே எல்லாருமே பை டே இங்க வந்து எல்லாருமே ஃபேன்ஸ் அபியூஸா தான் கிட்டங்கிறது பேசுறாங்க. ஏதோ யாருமே அபியூஸ் இப்படியே இல்லாம போயிட்டே பேசுறதே இருக்கு. கிடையாது. சோஷியல் மீடியாலயும் சரி வெளியும் சரி இப்படியே தான் போயிட்டு இருக்கு. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்கிறீங்க. நிறைய இதுல வந்து அந்த எனக்கே கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு பேசுறது கேட்கறதுக்கு. யாரும் ஒரு பேசுனா கூட அதை டிஃபெண்ட் பண்றீங்க நல்லா. அது எனக்கு நிறைய வாட்டி கேட்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு. இப்பதான் டைம் கிடைச்சது. நன்றி ப்ரோ. 5 பேர் மோதனா கூட நிக்கிறீங்க நல்லாவே. நேத்து கூட யாரோ என்ன ஒருத்தர் பண்றது இவன்கிட்ட பயந்தா நேத்து ஓட கூட ஒருத்தர் முடியும். திமுக காரர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஏதோ சொன்னீங்க. அவன் போயிட்டான் அதுக்கப்புறம். ஆக்சுவலா அவங்களே வந்து கேள்விங்க அந்த பாட்டெல்லாம் போட்டது அவங்க சைடுல தான். அது யாருமே திருப்பி போயிட்டு நீங்க எப்படி இன்ப நிதியை
இதெல்லாம் வந்து பாடலாம் அப்படின்னு அவங்களே கேட்கலாம். கிளாப்ஸ் ஒண்ணு வருது. யாரு செட்டிங்கா? எப்படி bro தெரியல, அஜித் bro யாருன்னு set தெரியல, பண்ணி பேசுற யாருக்குங்க பாத்தீங்களா bro? தெரியும். ப்ரோ நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிலாம் வந்து பேசினேன். அதுக்கப்புறம் நடுவுல மேரேஜ் அப்படி இப்படி ஆனதால வர முடியல. ஆனா சந்துரு உங்க வாய்ஸ் அப்படியா, இங்க ஒரு வாழ்த்துக்கள். பீஸ் தருண்னு வருவாரு, அவர் மாதிரியே இருக்கு. இப்பதான் கேட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு தெரியல, எனக்கு அந்த இல்ல மாதிரி. அது தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அதுக்கு. சரி விடுங்க ப்ரோ, ஏதோ ஒரு மேட்ச் ஆகுதுல்ல. அவரே மேரேஜ் லைஃப்ல கன்ஃபியூஷனா இருக்கு விடுங்க. ஒரு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சான். அதனால வர முடியல. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். சரி, என்ன கார்த்தி ப்ரோ ஸ்பேஸ் முடிக்கிற டைமா இல்ல இன்னும் பேசுவீங்களா கொஞ்ச நேரம்? சரி, ஏதாவது பேசணும்னா பேசலாம். என்ன இப்ப பண்ணலாம், முடிக்கலாம். நம்ம பார்த்து முடிக்கிறதாங்க, நம்ம பார்த்து ஆரம்பிக்கிறது தான். சரி, இது கார்த்தி ப்ரோ ஒரு நமக்கு கொஸ்டின் எல்லையே ப்ரோ. கிடையாது. சொல்லுங்க ப்ரோ. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாலிடிக்ஸ் பேசுவீங்களா? நான் ரெடிங்க பேசுறதுக்கு, நீங்க கேக்குறது ரெடியா? ஓகே, நீ ரெடினா கேட்டுருவோம், பிரச்சனை பேசலாம். இல்லை, கேட்டுருவோம் 10 மினிட்ஸ்ல 1 மணி நேரம் கூட பேசுறதுக்கு நம்ம ரெடி. கேட்டுருவோம். அதான் கேள்வியா ப்ரோ? ப்ரோ நீங்க அதான் எப்பயுமே கேள்வி ப்ரோ. விஜய் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏன் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? சரி, நடிகர் விஜய்க்கு எப்பயுமே ஆதரவுங்க. கோட்டு படம் நான் சொல்றேன்னு நல்லா இருக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். நடிகர் விஜய், தளபதி விஜய்க்கு எப்பயுமே ஆதரவு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அரசியல் விஜய்க்கு வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றோம். அவர் ஸ்டாண்டர்டா அவர் சொல்லவே இல்லை இது வரைக்கும். சொன்னதுக்கு அப்புறம் பார்ப்போம். இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க விஷயமே நமக்கு ஒத்து வரல, ஒட்டல. அதான் கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. நேத்து நடந்ததுல வந்து உங்களுக்கு எதனா வந்து கரெக்டா தப்பா எதனா பட்டுதா? அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதுல எதனா முரண் தெரிஞ்சது உங்களுக்குன்னு எதனா பர்சனலா முரண் தெரிஞ்சுதா? என்ன நேற்று நடந்ததுன்னு இந்த எனக்கு கொடியேற்ற கொடியா பிளாட்ல சரி. அதெல்லாம் கேட்கறேன். கொடின்ற ஒரு விஷயமே இல்லைங்க, அது புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு திமுக விஷயமே கொடியும் இல்லை, ஆனா அதிமுக மீடியா கொடி பத்தி ஆக்குனாங்களா? அது ஒரு விஷயமா? கோடி அது அது இந்த மீடியாக்கு வந்து நியூஸே இல்லை. இன்னைக்கு மீடியா 20 சேனல் 30 சேனல் ஆயிடுச்சுங்க. யூடியூப் சேனல் வந்து ஒரு 100 200 ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் வேணும், வியூஸ் வேணும், காசு வேணும் அப்படின்றதுக்காக என்ன விஷயம் இன்னைக்கு ஹாட்டா இருக்கு அதை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி வருவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை. விஜய் வந்து செல்லிங் பாயிண்ட்டு, அது டிவி மீடியாவுக்கும் சரி, யூடியூப் மீடியாவுக்கும் சரி, எல்லாத்துக்கும். ஸோ விஜய் கட்சியோட கொடியை அறிவிக்கிறாரு அப்படின்னா அதை பத்தி கண்டிப்பா டிபேட் பண்ணுவாங்க. அந்த கொடியில அப்படி இருக்கு, இந்த கொடியில இப்படி இருக்கு, யானை அப்படி இருக்கு, குதிரை எப்படி இருக்கு, இதெல்லாம் எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. ஆனா அப்படி பேசுற விஷயங்கள் தான் அது. நான் எதிர்பார்த்தேன் நேற்று ஏதாவது பிரஸ் மீட்டிங் மாதிரி எதனா வச்சு எதனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதனா பார்த்தேன். எதுவும் பேசல நேத்தும் அவரு. அதை பர்பஸா பண்றாங்க. ஓகே, இல்ல சார், டைம் இருக்கு. இல்ல இன்னும் அவரு ஃபேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் எலெக்ஷனுக்கு யோசிக்கிறாருன்னு தோணுது. எங்க நம்மள ட்ரோல் மீட்டர்ல ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி அது இதை தோணுது. நம்ம இல்லை, இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிருக்கோம் இல்லையா? பிப்ரவரியில கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம்ன்றது எப்பயுமே அப்படிதான். அடுத்த வருஷம் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாங்க. இப்போ கூட சொன்னா அடுத்த வருஷம் ஆரம்பிச்சாலே போதும். அவர் ஆரம்பிச்சாலே ஈஸியாக போய் ரீச் ஆக முடியும் எல்லாத்தையும். இப்போ பிப்ரவரியில சொல்லி அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு கொடி அறிவிச்சு அதுக்கப்புறம் மாநாடை போட்டு ரொம்ப ப்ராசஸ் வந்து லேட்டாக இருக்கு இல்லையா? அந்த கேப் போடுறீங்களா, அந்த கேப் வந்து டெலிட் ஆகிடும் எல்லாத்தையுமே. அதனால அதை தான் முன்னாடி சொன்னோம். அன்னைக்கு சொன்னதுக்கு என்ன சண்டைக்கு வந்தாங்க, இன்னைக்கு அவங்களுக்கே அது புரியும். இந்த ஒரு வருஷம் என்ன பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆக்டிவிட்டி. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 100 பேர்த்த வேலைக்கு சேர்த்துட்டேன். ஓகே, அந்த வேலைக்கு சேர்த்துட்டேன், வேலை கொடுக்கணும்ல அவங்களுக்கு. என்ன வேலை கொடுக்கறது? சும்மா இந்த காமராஜர் பர்த்டே போய் மாலை போடுங்க, அம்பேத்கர் பர்த்டே அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுங்க, பட்டினி தினம் பட்டினி கம்பெனி கட்டுறதுக்கு முன்னாடி வேலை கொடுன்னு என்ன இப்படி பண்றது? தேடி 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 பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல.
தேடி தேடி பண்ணிட்டு ஏன் பண்ண இருக்கு. அப்போ முடியாது? கரெக்டா இப்ப நான் டார்கெட்டை யோசிச்சு ஓகே 2026 எலெக்ஷன் வரப்போகுது, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பண்றோம், எலெக்ஷனுக்கு வந்து ரிவர்ஸ்ல யோசிச்சிருக்கணும். அதான் அவங்க பண்ணல. இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா இல்லங்க, இவங்க அன்னைக்கு சொன்னதுதான் இவங்க வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வரப்போகுது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது, அதை பண்ணுவோம் இதை பண்ண போனாங்க. எதையுமே பண்ண முடியாதுங்க. இங்க இருக்க சீமானே வந்து படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. அவர் வாழை படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அதுக்கு முன்னாடி தங்கலான் ரிவ்யூ கொடுத்தாரு. அவரே யூடியூப் ரிவ்யூ மாதிரி ஆயிட்டாரு சீமானே. எவ்வளவு அக்ரெசிவான பாலிட்டிஷியன் அவர் சீமான். அவரே யூடியூப் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு படத்துக்கு. அந்த மாதிரி எங்க அரசியல்வாதிக்கு வேலையே கிடையாதுங்க. இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலையே கிடையாது அரசியல்வாதிகளுக்கு. இங்க இந்த டைம்ல வந்து நான் அரசியல் பண்றேன், ஒன்றும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பேசலாம், யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, எல்லாரும் காதுக்கும் இல்லைங்க பேசணும்னே அவசியம் இல்ல. அவர் வந்தாலே போதுங்க, பேசணும்னு அவசியமே இல்ல. இப்ப நேத்து ஏன் சொல்றீங்க மீடியா பூரா வந்துச்சு ட்ரெண்ட் ஆச்சுன்னு? அவர் என்ன பேசிட்டாரு? ஒண்ணுமே ஒரு 2 நிமிஷம் கூட பேசல. அது மேட்டர் இல்ல ப்ரோ. இதுக்கு வந்து ஒரு புரோட்டோகால அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டா ஓகே நான் இன்னைக்கு வீட்டுல உட்காந்துக்கிறேன்றது மேட்டர் கிடையாது. வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப ஒரு இதுவா இருக்கு, நார்மலா பேசுங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். புரியலங்க, கேக்குதா? அதுதாங்க நானும் சொல்றேன். கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோன்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்றேன். அப்படிலாம் கிடையாது. உங்க இது ஓகே, பட் நான் வந்து அதை வந்து ப்ராப்பரா அவங்க பிளான் பண்ணி ஒன்னொன்னுத்தையும் கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. கட்டமைப்பு அது எல்லாமே கிளியரா போட்டாச்சுங்க. திருப்பி பிரீச்சியா இருக்கும் சொன்னா அவங்க எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் ஹரிஷ் ப்ரோ, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். ஆனா அவர் எப்படி கூட்டணி அமைக்க போறாருன்றதுதான். கூட்டணி அமைச்சிட்டு எலெக்ஷன்ல நின்னாருன்னா பரவாயில்ல, கூட்டணி இல்லாம போயிட்டாருன்னா அடி வாங்கிடுவாங்களோன்னு பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. டிவிகேக்கு அபிஷியலா ஒரு ட்விட்டர் ஐடி இருக்கா? அந்த ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ட்வீட் போட்டுருந்தீங்க, அவருக்கு வாழ்த்தி ஒரு இதெல்லாம் போட்டு. சரி, இப்ப மாசத்துக்கு ஒரு ட்வீட் போடுறீங்க, அடுத்து 6 மாசத்துக்கு ஒரு ட்வீட் போடுவீங்க. சரி இல்லையா? அப்படித்தான் போடுவீங்க. இஷ்யூ இல்லைங்க, இது பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சுங்கன்னா எல்லாத்துக்கும் ஆக்டிவிட்டி கொடுக்கணுங்க. அந்த ஆக்டிவிட்டி கிடையாதுங்க, அதை பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லா கட்சிக்குமே தான் பிரச்சனை. எந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்கும் தான் பிரச்சனை. புதுசா நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்க ஆரம்பிச்சதுக்காக அடுத்த வேலை போனேன், அது கிடையாது. எதுவுமே பிரச்சனை இல்லை. ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்தா, லோக்கல் பாடி எலெக்ஷனோ அசம்பிளி எலெக்ஷனோ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏதோ ஒன்று வந்தா தானே எல்லா கட்சிக்காரனும் வந்து வேலை வைப்பான். சரி ஓகே அடுத்த எலெக்ஷன் வரப்போது பண்ணுவான். நீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு அடுத்த வேலை வைப்பாங்க. அடுத்தவங்க வேலை பார்க்க வேணாம், கட்சியில இருக்கவங்க வேலை பார்ப்பாங்க. எப்படிங்க வேலை பார்ப்பான்? என்னங்க வேலை பார்ப்பான்? எதுக்கு வேலை பார்ப்பான்? பேச விடுங்க, பதில் சொல்றேன் கேளுங்க. அவங்களுமே அந்த டைம்ல தாங்க அவங்க அதுக்காக தான் நீங்க வந்து பட்டினி தினம் சாப்பாடு போடுவோம், இவர் பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், அவர் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நீங்க பண்ணது என்னன்னா கட்சி ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக முயற்சி எடுத்தீங்க. அந்த முயற்சி எதுவுமே வந்து பெருசா ஆக்டிவாலாம் கொண்டு போகல, அதுதான் உண்மை. சரிங்க, ஆக்டிவா கொண்டு போறதுக்கு வந்து பப்ளிக்க ரீச் பண்ணி மத்தவங்களை ஆக்டிவ் ஆக்குறதுன்றது மேட்டர் கிடையாது. சரியா? அவங்க எல்லாத்தையுமே கிளியரா பிளான் பேச விடுங்க. பதில் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. பதில் சொல்ல விடுங்க. இவ்வளவு நாள் அவங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. அவங்க வந்து ஒரு இயக்கமா இருக்கிறத ஒரு கட்சியா கட்டமைப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா? 6 மாசம் இல்ல பண்ணிருக்காங்களா இல்லையா? என்ன பண்ணிருக்காங்க? ஆமாங்க பண்றது மேட்டர். பூத் கமிட்டி வரைக்கும் யார் வருவாங்கன்னு ஆர்கனைஸ் பண்ணி ஆளை போட்டு எது யார் பொறுப்புன்னு எல்லாத்தையும் சூஸ் பண்றதுக்கு என்ன நீங்க நினைக்கிற மாதிரி இதுவா கேமா? இது உட்காந்து பண்றதுக்கு அது அவ்வளவு ஈஸியாங்க? உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு கட்சி நடத்திட்டீங்க, நான் எவ்வளவு கட்சி நடத்திட்டேன்? அவ்வளவு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கேக் வாக் கிடையாதுங்க. இது வந்து சீரியஸா பண்றவங்களுக்கு இது ஒரு விளையாட்டு கிடையாது. சீரியஸா பண்றவங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல. இல்ல விளையாடட்டும், அது பிரச்சனை கிடையாது. தெரியும் பண்ற மாதிரி. 6 மாசம் என்னங்க பண்ணீங்க நீங்க? 6 மாசம் என்ன நீங்களே இங்க பாருங்களேன். ஒரு எலெக்ஷன்ல ஒரு வரதுக்கு முன்னாடி ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து கட்டமைப்பு பண்றதுல இருந்து இவ்வளவு ப்ராசஸ் புரோட்டோகால் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் செட் பண்ணணும். சும்மா இன்னைக்கு நான் வரேன், விஜய் வரேன், இன்னைக்கு நாளைக்கு வந்தா என்ன சொல்லுவீங்க? ஐயோ இந்த காமெடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க தாங்க காமெடி பண்றீங்க, புரிதலே இல்லாம காமெடி பண்றீங்க நீங்க. 6 மாசம் இன்னொரு 6 மாசத்துக்கு எப்படி ஓடும்? என்னங்க 6 மாசத்துல என்ன பண்ணலன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஹரிஷ் ப்ரோ நான் ஒரு क्वेश्चन கேக்குறீங்களா? கேளுங்க. எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? டைம் வேஸ்ட் பண்ற. அடுத்த ஒரு மாசம் இப்போ என்ன உங்களுக்கு அடுத்த வருஷம் அவர் சொல்ல வர பாயிண்ட் வந்துட்டு வெளியில தெரியாம நாங்க உள் வேலையை செஞ்சிட்டு இருக்கோம், உள்ள கட்டமைப்பு நாங்க பண்ணிட்டு இருக்கோம், வெளியில செஞ்சாதான் அது தெரியணுமான்றது ஹரிஷ் சொல்ல வர்றாரு. கரெக்டா ப்ரோ? இல்ல உள்ள வேலை பார்த்தாலும் வெளில தெரியணுமா இல்லையா? அது ஏன் தெரியணும்? அவங்க உள் கட்டமைப்பு யாராரு என்கிறது உங்களுக்கு அடுத்த வருஷம் கட்சி ஆரம்பிச்சா கூட ஓகே தான். உள்ளே வேலை பார்த்து நீங்க உள்ளே ஓட்டு. ஆமாங்க, எங்க ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செட் பண்ணாதானே வெளியில வந்து பண்ண முடியும்.
உள்ள என்ன இருக்கு கட்டமைப்பு இல்லாம வந்துட்டு வெளில வந்து நின்று இருந்தா என்ன யாரு என்ன பண்ணுவாங்க? இப்போ நாளைக்கு ஒரு மாநாடு போடுறாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு 10-15 ஊர்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னா அங்க ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அந்த கமிட்டியில வச்சுக்கிட்டு அந்த பூத்துல ஏஜென்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள ஆளை சேருங்க அப்படின்னு. அதெல்லாம் விசிகா மதிமுக எல்லாம் மாநாடு போடுவாங்க. எங்க சும்மா பேசிட்டு இருக்கீங்க. இதான் கரெக்டுங்க. அவங்க விசிகா மதிமுக கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சோம்னா மாநாடு போட்டாருங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்ச கட்சி ஆரம்பிச்சு தானே மாநாடு போட்டாரு. இவரும் மாநாடுன்னு சொல்லி டைரக்டா இறங்கி இருந்தாருன்னா போயிருக்குங்க. இவர் வேற ஃபார்முலா யூஸ் பண்றாரு, அந்த ஃபார்முலாக்கு ஒர்க் பண்றாரு, அவ்வளவுதாங்க. சிம்பிள். அவரோட ஃபார்முலாக்கு ஒர்க் பண்றாரு. ஒரே ஒரு மேட்டர் தான், நாளைக்கு ஜெயிச்சுட்டாரு இல்ல ஓட் பெர்சன்டேஜ் காமிச்சிட்டாருன்னா இதெல்லாம் ரைட்டு. இங்க கேட்ட மாதிரி இருக்கா? சொல்றது ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அவர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாருன்னா இது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ஆனா நாளைக்கு இதானாருன்னா இதெல்லாம் தப்புன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால நாளை வரும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்பதான் தெரியும். இப்போ வந்து நம்ம கணிப்புன்றது எப்பவுமே கரெக்ட் ஆகாது ப்ரோ. புரியுது இல்ல உங்களுக்கு? நான் திருப்பி அந்த சினாரியோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதுக்கு தான் சொல்றேன். அது யாருக்குமே ஆகாதுங்க, யாருக்குமே ஆகாது. அதான் நானும் சொல்றேன். நான் இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நான் பேசுறேன். நாளைக்கு நான் பேசுறது வந்து நான் எப்பவுமே சொல்லிடுவேன். என் நம்பிக்கை தான். அது உண்மையான அப்புறம் தான் அது உண்மையாகும். புரியுதா? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாப்போம், கான்பிடண்டா சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒண்ணு என்ன கான்பிடண்டா சொல்லணும்? நீங்க ஜெயிச்சிட்டு போறீங்களா? 2026 சிஎம் ஆயிடப்படுறாரு அவரு. நீங்க தான் சொல்லுங்களேன், கரெக்டா சொல்லுவீங்க. எவ்வளவு ஓட்டு, 1 லட்சமா 10 லட்சமா கரெக்டா சொல்லுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அவர் 2வது தடவை வந்திருக்காருல, இல்ல நிக்கிறது ஜெயிப்போம், ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நான் வந்து இந்த மாதிரி எந்த புரிதலும் இல்லாம இதையே நான் அடிச்சு தூக்குவோம் 400க்கு 400 400 பார் இந்த மாதிரி எல்லாம் நாங்க பேச மாட்டோங்க. 400க்கு 293 ஜெயிச்சிருக்காங்க. சொல்லுங்க. ஒரு 4 தொகுதி, 2 தொகுதி, 1 தொகுதி. எனக்கு கண்ணு முன்னாடி நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி அசிங்கப்பட்டதை பாத்துருக்கேங்க. எனக்கு அது அவசியம் இல்லைங்க. இல்ல அது ஓகே. நீங்க சொல்லுங்க பாப்போம். அதான் நான் சொல்றேன், எனக்கு தெரிய சொல்றேன். இப்ப எனக்கு தெரியாது. இல்ல 400 ஜெயிப்போம் நாங்க சொன்னோமா? இல்ல 400 ஜெயிப்போம் நாங்க சொன்னோம். ஆனா 293 ஜெயிச்சு ஆட்சியில தான் இருக்கும். ஓகே, 234 நீங்க வந்து எப்படி வேணா ஆட்சியில இருங்க, இங்க 0 எடுங்க. ஜெயிப்பாரா? அப்புறம் என்ன ப்ரோ? நேத்து மாதிரி ட்ரிகர் ஆகாதீங்க, சொல்றது கேளுங்க. இதுக்கு முன்னாடி ட்ரிகரே ஆகலைங்க. இன்னைக்கு நான் பிரசாந்த் ப்ரோ டாபிக் பேசலாம்னு வந்தேன். அவ்வளவுதான். எனக்கு அறிவு இருக்கட்டும், அது பாத்துக்கலாம். யாருக்கு என்ன அறிவுன்னு பாத்துக்கிட்டோம் ப்ரோ. எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. வரைக்கும் நிலுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். கோட் வரைக்கும் நிலுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஏங்க டிவிகே பத்தி பேசிட்டு இழுக்காதீங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? யார் பேசணும்? நானா? யாரு? ஆமா, இப்ப யாரு கேட்டா இப்ப டிவிகே என்ன பண்ணீங்க, எதுக்கு ஏர்லியா வந்தீங்கன்னு? விடுங்க, டாபிக் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ ஓட்டு முடிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம் வரும்போது பேசிப்போம். அடுத்த வருஷம் நீங்க சொல்றீங்களா? அப்படி இல்ல பேச ஆரம்பிச்சதுல பேசிடுவோம். சரி ஓகே, நாங்க 400 ஜெயிப்போம்னு சொன்னோம், 293 ஜெயிச்சிட்டோம். ஐயோ பாவம்பா, நாங்க ரொம்ப கேவலமா தோத்துட்டோம். ஓகே, 293 ஜெயிச்சிட்டோம். 234 தொகுதி நிக்கிறீங்க. எத்தனை தொகுதி ஜெயிச்சிருவீங்க? 4 தொகுதி ஜெயிச்சிருவீங்க. இந்த மாதிரி எதுவுமே புரிதல் இல்லாம சொல்ல மாட்டேன். அதுக்கு முதல்ல ஆள் இருக்கா உங்ககிட்ட? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். உங்க பாஜகவோட அதிக ஆள் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். 40 வருஷமா கட்சி வச்சுக்கின்னு நான் 234 ஜெயிச்சிருக்கீங்க. 4 மாசம் ஆயிருக்கு கட்சி ஓபன் பண்ணி. அவர் 40 வருஷம் இருந்தாருன்னா 400 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அப்படி யோசிங்களாங்க. எப்படி 40 வருஷம்? இன்னொரு விஜய் 90 வயசுலயா? இல்லங்க, விஜய் அதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். விஜயோட பார்ட்டி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் லீடரா வரலாம். என்ன வேணா நடக்கலாங்க. வாஜ்பாய் இருந்தப்ப ஏங்க 400 ஜெயிப்போம்னு நினைக்கல? சொல்லுங்களேன். வாஜ்பாய் நல்ல அரசியல் ஏன் ஜெயிக்கலங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படின்னா விஜய் 90 வயசுல அதுதாங்க பதில். 40 வருஷமா கட்சி வச்சுக்கின்னு 400 ஜெயிக்கிறோம் சொல்லி இருக்காங்க. இவர் 4 மாசம் தாங்க ஆச்சு. இவரு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆன பிறகு இவரும் சொல்லுவாருங்க இத்தனை சீட்டு ஜெயிப்போன்ட்டு. இதேங்க 4 தொகுதி ஜெயிப்பீங்களான்னு கேக்குறேன் நானு. அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இல்ல அதுதாங்க சொல்றேன். 400 ஜெயிப்பான்னு சொன்னீங்க, நீ ஜெயிச்சியா? அதே क्वेश्चन திருப்பி உங்களுக்கு கேக்குறேன். ஜெயிப்பான்னு சொன்னாங்க, ஜெயிச்சு ஆட்சியில இருக்காங்க. அவர்தான் பிஎம்மா இருக்காரு. நீங்க 4 தொகுதி ஜெயிக்க இல்ல உங்களுக்கு. நீங்க சொல்றதே வெச்சுப்போம். 234ல எத்தனை ஜெயிச்சீங்க? 40 வருஷமா கட்சின்னு வெச்சின்னு 234ல எத்தனை ஜெயிச்சீங்க? உமாபதி ப்ரோ ஒரு செகண்ட் ப்ரோ. உமாபதி ப்ரோ 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஒரே ஒரு செகண்ட். 4 எம்எல்ஏ இருக்காங்க. கார்த்தி ப்ரோ ஒரு செகண்ட். 15 தொகுதி 2வது தடவை வந்திருக்காங்கல்ல. நீங்க பிப்ரவரியில கட்சி ஆரம்பிச்சுட்டு மே மாசம் நடந்த எலெக்ஷன் நிக்கவே இல்ல. அப்புறம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க நாங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டு நிக்காம இருந்தோமா? 50 லட்சம் பேர் சேர்த்துட்டீங்களா?
கிடையாது. நீங்க ஏங்க பாருங்க. 2வது நாளே 50 சரி லட்சம் ஓகே, பேர் நீங்க ஆப்ல பேசி முடிங்க, நான் நிக்க பேசுறேன். வேண்டியதானே? சரி. ஏங்க பிஜேபி வாங்கினதே 80 லட்சம் ஓட்டு தான். நீங்க ரெண்டே நாள்ல 50 லட்சம் பேர் சேர்த்துட்டீங்க ஆப்ல. அப்ப நின்றதுன்னா ஒரு 2 கோடி ஓட்டு வந்திருக்கும்ல. திமுக காலி பண்ணிருக்கலாம். நீங்க சொல்றதுக்காக நாங்க எங்க நிக்கணும்? நீங்களே அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லி நாங்க நிக்கணுமா? ஆமா, அண்ணாமலை தோத்தா கூட 2000 வந்திருக்காரு. நீங்க 2ஆவதோ 3ஆவதோ அதெல்லாம் பேச்சு இல்லைங்க. நீங்க சொன்னது தப்பாயிருச்சுல. 234 ஒரு தொகுதி. அப்புறம் எதுக்கு நீங்க சொல்றதை கேட்டு நாங்க செய்யணும்? சரி நீங்க சொல்லுங்கன்றேன். எங்க உங்களை மாதிரி புரிதல் இல்லாம இந்த மாதிரி வாயெல்லாம் விட மாட்டேங்க நானு. எனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் சொல்றேன் உங்ககிட்ட. அதுவே தெரியாது, அதனாலதான். ஏங்க மாநாடு ஒண்ணும் நடக்கல, அதுக்குள்ள எவ்வளவு பர்சன்ட் ஜெயிப்பேன்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசா? மாநாடு போட்டா மட்டும் மாநாடு போட்டா மட்டும் இல்லைங்க. இங்க பாருங்களேன், பாலிடிக்ஸ்ங்கிறது சரி வேணாம் உங்களுக்கு. இது இப்ப கூட சொல்றேன், இந்த டாபிக்கை விட்டுருவோம். சரி ஓகே. சிஎம் ஆயிருவீங்களா மாநாடு போட்டா? ப்ரோ நடக்கிற போது சொல்றேன் ப்ரோ. என்ன சொல்லுங்க. இல்லங்க இருக்கட்டும், இங்க பாருங்க. அவர் சிஎம் ஆகிறதுக்கு அவர் சிஎம் ஆகிறதுக்கு சான்ஸே இப்போதைக்கு இல்ல. அவர் வந்துட்டு 10 to 15% ஆஃப் ஓட் பேங்க் வாங்கிடுவாரு. 10 to 15% ஆஃப் ஓட் பேங்க் வாங்கிடுவாரு. ஹரிஷ் தான் கேட்டுட்டு இருக்காரு ப்ரோ. இப்போ உடனே சிஎம் ஆகிறதுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப ஒர்க் பண்ணோம். அது 10 to 15% ஆஃப் ஓட் பேங்க செக்யூர் பண்ணுவார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் காதுல சொல்லுங்க, ஊதுங்க அவர் காதுல ஊதுங்க. அதுதான் சொல்றேங்க, 10 to 15% ஆஃப் ஓட் பேங்க் வந்து அவர் வாங்குவார். அந்த 15% இருந்து க்ரோ பண்றாரோ எப்படி கொண்டு போறார். சேம் as இப்போ போன 2019 எலெக்ஷன்ல பவன் கல்யாண் எப்படி இருந்தாரோ அதே நிலைமை தாங்க. பவன் கல்யாணும் இதே மாதிரி 13 மாசத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. எல்லாத்தையுமே ஹரிஷ்ட சொல்லுங்க, ஹரிஷ்ட சொல்லுங்க, இது எல்லாத்தையும் ஹரிஷ்ட சொல்லுங்க. ஆமா, அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஏங்க ஏங்க நீங்க தான் கேட்கணும். நான் சொன்னா நான் இப்ப அவரு சொல்றதுக்கு நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்ல, ஆமா நீங்க சொல்றது தப்புன்னு அவரோட ஒப்பீனியன் அவர் சொல்றாரு. நான் எதுக்கு இதுக்கு இதாகணும்? நியூஸ்ல கூட தான் சொல்றாங்க 12% வரும் 15% வரும்னு. எல்லாம் அவங்க கணிப்பு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் என்ன இதுக்கு ரியாக்ட் பண்ணோம்? அவ்வளவுதானே கிடையாது. நம்ம நிலைமை என்னன்னு பாக்கணும் தமிழ்நாட்டுல. அப்புறமா அவ்வளவுதானே அப்படின்னு பேசணும். அததான் சொல்றேன் ஹரிஷ். கமல் கட்சி ஆரம்பிச்சப்போ தனியா நின்னப்போ 8% வாங்கினாரு. ஆனா இவரு டபுள், அந்த 8%ல இருந்து டபுளா ஒரு 15% போவார். தம்பி இதெல்லாம் வாங்கல தம்பி. 5.5 தான் அவர் வாங்கின பர்சன்டேஜ். அதுவும் லோக்சபால வாங்கினாரு. அசம்பிளில 3%, 3.5 வாங்கினாரு. சும்மா நீங்களே ஒண்ணு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காதீங்க. இங்க 2001ல 8% சொல்லி கேள்விப்பட்டாங்க. அதனாலதான் சொல்றேன் திருப்பி. சரி 5% வச்சுங்க. இவர் 10% இன்னும் அதிகமா போட்டு 10 to 15% ஓட்டு வாங்கிடுவாருங்க. ஷூர் ஷாட் வாங்குவாரு. அதை எப்படி கொண்டு போவாருன்றதுதான் தெரியல. அவ்வளவுதானே வாங்க போறீங்க. அதுக்கு இன்னமும் நாட்டையை திருப்பி போட்டு வந்து புரட்டி அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. புஷானந்த் இது வந்து அசம்ஷன், சரியா? இதுதான் நடக்கும்னு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிஜத்துக்கும் நம்ம கணிப்புக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ஏங்க நஜத்தை நான் கேட்கறதுக்கு விரும்புறேன். காது ஓப்பன் பண்ணியோ உங்க நெஜங்கிறதே வேற மாதிரி நெஜம் ப்ரோ. அதை நான் சொல்ல விரும்பல. உங்க நெஜம் வேற மாதிரி. 400 ஜெயிக்கல இல்லைங்க. நாங்க 400 ஜெயிக்கல. ஓகே 400 ஜெயிக்கல சாமி. நாங்க 293 தான் ஜெயிக்க முடிச்சு. எங்களுக்கு ஒர்க் அவ்வளவுதான். சரி ஓகே. 234 நீங்க எவ்வளவு? தமிழ்நாட்டுல எவ்வளவு ஜெயிச்சீங்க? 4 தொகுதி ஜெயிப்பீங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளவு ஜெயிச்சீங்களா சொல்லுங்க. 15 தொகுதியில 2வது. தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு அது சொல்லுங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்கலையே. தமிழ்நாட்டுல 4 எம்எல்ஏ இருக்காங்க. எங்க உங்களை விட இன்னைக்கே எங்களுக்கு கோடி மடங்கு அதிக மரியாதை தான் இந்த ஊர்ல. 18%. அப்படி நீங்க நினைச்சுக்கோங்க. கற்பனை கண்டுக்கோங்க. நீங்களும் கற்பனை கண்டுக்கோங்க. கற்பனை உலகத்துல வாழ்ந்துக்கோங்க. கற்பனை உலகத்துல வாழ்ந்து கண்ணாடியில சொல்லிக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஒரு பாட்டை போட்டா ஓட்டு போட்டுருவாங்களே. அண்ணாமலை எல்லாம் பாட்டை போட்டு சுத்துற போது எங்களுக்கு என்ன? சரி ஏங்க நான் இங்க பாருங்க, நான் பேசுறேன். ஓகே விஜயகாந்த் தானே பேசுறாரு. என்டிஏ 18%. ஏன் அவரு அவரோட நம்பி அவர் அப்படி நினைக்கிறாரு. அதையே நான் கான்ட்ராடிக்ட் பண்ணணும் நினைக்கிட்டோம். அவர் விஜய் ஃபேன். ஓகே அவர் சொல்றாரு ஒப்பீனியன். நீங்க சொல்லுங்க. நான் எதுக்கு இங்க சொல்லணும்? நான் சொல்ற போது சொல்லிக்கிறேன். எனக்கு எதுக்கு என் வாயில இருந்து ஏன் நீங்க புடுங்க பாக்குறீங்க? 65% ஒரு 65-70% ஓட்டு வாங்குவீங்களா? எவ்வளவு வாங்குவீங்க?
எங்க எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப சொல்றேங்க. எனக்கு தெரிய வரும்போது சொல்றதுக்கே தைரியம் இல்லாத கட்சி தாங்க நீங்க. சொல்லி அசிங்கப்படுறதோட தைரியம் கிடையாது. என்ன சொல்றதுக்கு வக்கலாத கட்சி தானே உங்க கட்சி. உங்க யாரையும் ஏத்தி பேச மாட்டீங்க, திமுகவை ஏத்தி பேச மாட்டீங்க, யாரையும் ஏத்தி பேச மாட்டீங்க. அதே மாதிரி யாரை ஏத்து பேசணும், யாரை ஏத்து பேசல, திமுகவையும் கேள்வி கேட்டிருக்கோம், சிஏவும் கேள்வி கேட்டிருக்கோம். 234 ஹரிஷ் விஜய் வந்து எப்ப ஃபோர்ஸா பேசுவாரு? ப்ரோ நீங்க இருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு அவர் பேசுறதுக்குலாம் சப்போர்ட் பண்றீங்களா? சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பேசுங்க. சப்போர்ட்லாம் பண்ணல. இல்ல பிஜேபி அப்ப இல்ல இருங்க, அதை முடிச்சுட்டு வரேன். அவர் களத்துல வர்றாரு, களத்துல வந்துட்டாரு, ஏன் பேச மாட்டாரு? பிரஸ் மீட் வச்சு பேச மாட்டாரு, ஏன் இன்ன வரைக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரியே பேசிட்டு இருக்காரு? உங்க இல்ல பரவாயில்ல, உங்க எக்ஸ்பெக்டேஷன் நீங்க சொல்றீங்க, விமர்சனமா வைக்கிறீங்க, ஓகே. பட் அவருக்குன்னு ஒரு பிளான் இருக்கும்ல, அவர் எப்போ பேசணும்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். அது ஒர்க் அவுட் ஆதா ஒர்க் அவுட் ஆதா மாநாட்டுல தான் பேசுவாரா? இல்ல எனக்கு நான் மட்டும் இல்லங்க, நான் பிஏ கிடையாது. அவர் என்ன அறிக்கை வருது, இல்ல எப்போ டேட் பிக்ஸ் பண்றாங்க, எதை அறிவிக்கிறாங்களோ அதன்படி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நானும் ஸ்பெக்டேட்டர் தான், கட்சி சார்பா பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஹரிஷ் ப்ரோ, நான் முன்னாடியே கேட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமாண்ணே? கேளுங்க. இப்ப ப்ரோ கேட்ட மாதிரி தான், கரண்டா ஒரு பிரச்சனை நடக்குது நாட்டுலன்னா அதுக்கு அப்பவே ஒரு கொஸ்டின் கேட்டதானே ஒரு காமன் பீப்புளான மக்கள் கிட்ட ஒரு உங்க கட்சியோ இல்ல விஜயோட ஃபேஸ் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, பிரச்சனை வந்தா இவர் வந்து கேள்வி கேட்கிறாருன்னு. இப்ப நடக்க போற பிரச்சனைக்கு மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொஸ்டின் கேட்க போறாருன்னா அது வந்து இல்ல புரிஞ்சிருச்சு உங்க கேள்வி. அதாவது பிரஸிங் இஷ்யூஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பாதிப்படைய விஷயம் எது இப்ப நடந்தாலும் ரீசெண்ட் டைம்ல அவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. கள்ளக்குறிச்சி இஷ்யூவா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், இது வந்து டிஎம்கே பிஜேபி அப்படிலாம் கிடையாது, சென்ட்ரல்லாம் கிடையாது. எந்த பிரச்சனையா நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் இருங்க. இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, இல்ல இங்க சிறுபான்மையர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது அதுக்கும் பேசுவோம். ஏன்னா உங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி. தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துருக்காங்களா? இல்ல அது தெரியல, நீங்க என்ன வேணாதான் பண்ணுவீங்க, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டா பண்றோம். அது ஓகே, ரெண்டாவது பாயிண்ட்க்கு வந்துரும். கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு என்னங்க நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க? என்ன வாய்ஸ்? எல்லாருக்குமே அறிக்கை தான் கொடுத்திருக்காரு அவர் வந்து எக்ஸாக்ட்டா. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன யாராவது ஒருத்தர் பேசுனீங்கன்னா பேசலாம், 3 பேர் பேசுனீங்கன்னா நாட்டுல கலாச்சாரம் எல்லாம் வந்துருச்சு, கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க குடிக்கிறது நிறுத்திக்கோங்கன்னு சொன்னாரு. இது வாய்ஸ் அவுட்டா? அதுக்கு முன்னாடி அறிக்கை விட்டாரு, அதுல என்ன சொன்னாரு? அது குடிக்கிறது நிறுத்திக்கிறது அவனுக்கு தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல அது தெரியட்டும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு விட்டுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பேசுறாரு. செல்ஃப் டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம். செல்ஃப் டிசிப்ளின் இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ன்றத அங்க பேசுறாரு. எங்க பேசுறாரு? கட்சி மேடையில பேசுறாரா, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசுறாரான்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, புரிதல் கொஞ்சமாவது வளர்த்துக்கோங்க. எதை எங்க பேசணும்னு கரெக்டா தான் பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு வேற இங்கதான் பேசிருக்கீங்க, நீங்க என்னதான் பேசிருக்கீங்க? என்ன பேசணும் இங்க? நான் அவருக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வேற ஊடால வராதீங்க, அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு தாங்க வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க? எனக்கு புரியல, சொல்லுங்க. அந்த 6 மாசத்துல எதுக்கு தான் ஒரு விஷயத்துக்கு பண்ணிருக்கீங்க? நான் உங்களுக்கு அப்புறம் லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சொல்றேன். எல்லாத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காரு, எதுக்கு பண்ணணுமோ பண்ணிருக்காரு. இல்ல லிஸ்ட் எல்லாம் வேணாம், நான் உங்களுக்கு அவனுக்கு பேசிட்டு நான் அப்புறம் வரேன். லிஸ்ட் எல்லாம் போத்தலைங்க, என்னாலே 1-2 தான் இருக்கும், சொல்லுங்க. சரி விடுங்க, உங்ககிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்டுங்க. இந்த டாபிக் எனக்கு ஒன்னும் இது இல்ல ப்ரோ, பேசக்கூடாது இதெல்லாம் கிடையாது. இந்த டாபிக் நிறைய வாட்டி பேசி எல்லா இடத்துலயும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. ஒருத்தர் புதுசா வந்து ஏதோ கேக்குறாருன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோ நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் டிவிக்கு ஐயோ, நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதாங்க எனக்கு டேஞ்சர். நீங்க தெரிஞ்சுக்கவே வேணாங்க, நீங்க தெரிஞ்சுக்கவே வேணாம், விட்டுருங்க. சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது நீங்க ஏதாவது பேசணும் சொல்லுங்க. இல்ல இருக்கட்டும். இவ்வளவு நேரம் சொன்னீங்க எதுக்கு வந்து பிரசாந்த் ப்ரோ வந்து ட்ரிகர் ஆயிட்டாருன்னு. இப்ப நீங்க என்னத்துக்கு ட்ரிகர் ஆனீங்க? மோடியை சொல்லிட்டாலும் அண்ணாமலையை சொல்லிட்டாலும் இவ்வளவு ட்ரிகர் ஆறீங்கல்ல? எதுக்கு இவ்வளவு? இல்லங்க இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் தெரியுங்க, நேத்துல இருந்து நீங்க ட்ரிகர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் ஏங்க ட்ரிகர் ஆகணும்? உங்களை பத்தி நீங்க ஏன் ட்ரிகர் ஆகணும் நீங்க தான் சொல்லணும். ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க, ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். நான் எதுக்குங்க உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்? பதில் இல்ல, சரி வச்சுக்கோங்க. நீங்க உங்க கூட நான் ஏன் அரசியல் பேசணும் அதை சொல்லுங்க முதல்ல. பேசாதீங்க. நான் பேசல, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் மான் கரத்தையா இருக்கு. இருக்கும் இன்னும் நிறைய ஆடு கரத்தையெல்லாம் இருக்கு, பாக்கணும்.
ப்ரோ சொல்லு ப்ரோ, என்ன பிரசாந்த் பத்தி என்ன ப்ரோ பேச வந்த? இல்லைங்க, இப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒண்ணு பேசினா அவங்களுக்கு யார் ஃபேவரட்டோ அவங்கள தாக்குறது தான் ஒரு நேச்சுரல் ஆக்ஷன். ஓகேவா? இது இவரும் தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதேதான் எல்லாரும் பண்ணுவாங்க. இப்போ அவரை வந்து ரொம்ப தாக்குனா அவர் என்ன பண்ணுவாரு? ஆப்வியஸ்லி ஆப்போசிட்டா தான் பேசுவாரு. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு பண்ற மாதிரியோ இல்ல அவர் ஏதோ இப்போ எங்க கூடயும் நிறைய ஃபைட்ஸ் வந்திருக்கு அவருக்கு. எக்கச்சக்கமா அவரையும் திட்டிருக்காங்க. இதே ஸ்பேஸ்ல எப்படி எப்படியோ கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, பட் அதை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெய்ட வச்சு ட்ரெண்ட் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற நீடு வந்து ரொம்ப அவ்வளோ அவசியமா? அந்த அளவுக்கு ஒருத்தரை டிஃபேம் பண்ணுமா? அந்த அளவுக்கு ஒரு ரிமார்க் பண்ணிட்டாரா அப்படின்றதுதான் நான் சொல்றேன். இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு அவர் பேச வேணாம்ல. இப்போ நானும் நீயும் ஆர்கியூ பண்றோம், நம்மளுக்கு ஒரு சண்டை வருது, அதோட முடிஞ்சது. அதுக்காக நான் வந்து ஐ ஷுடன் டாக் அவுட் விஜய், ஐ ஷுடன் டாக் அவுட் ரஜினி இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம், நம்ம அதோட முடிச்சிட்டு போலாம். இல்ல எஸ்எஸ் ப்ரோ, இப்ப எப்படின்னா காலையில இருந்து பாக்குறாங்க. சரியா? இல்ல ஹரிஷ், அவர் சொல்றது இப்ப எஸ்எஸ் ப்ரோவும் விஜயும் நானும் ஒண்ணுன்னு சொன்னா நீங்க கோச்சிப்பீங்களா கோச்சிக்க மாட்டீங்களா சொல்லுங்க? கண்டிப்பா இல்ல இல்ல எஸ்எஸ் அதுதான் அவரும் செஞ்சிருக்காரு. எஸ்எஸ் ப்ரோவும் நானும் விஜயும் ஒண்ணுன்னு சொன்னா நீங்க திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? என்ன புரியல எனக்கு கான்டெக்ஸ்ட். இல்ல ப்ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் உமாபதியே எடுத்துங்க. அப்படி மீ அண்ட் ரஜினியா சேம், அவருக்கு காசு இருக்கு என்கிட்ட இல்ல, மத்தபடி நானும் அவனால ஒண்ணுதாங்கிற மாதிரி போட்டா. இதெல்லாம் அப்புறம் நடந்ததுங்க. ஓகேவா? நான் சொல்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்றேன். அவர் வந்து இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது இங்க சொன்னாரு, இவரு கார்த்திக் ப்ரோ கூட சொன்னாரு, அவர் அந்த மாதிரி போட்டிருக்க தேவையில்ல அப்படின்னு. அதெல்லாம் இங்க யாருமே அப்படி இல்லையே. நம்மளே இங்க அண்ணாத்த டைம்ல உங்களையே இந்த அளவுக்கு போய் கார்னர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்கானுங்க. சோ இது வந்து நடக்கிறது தான் வாடிக்கையா. இது வந்து அதுக்குன்னு நம்ம பேசக்கூடாதுன்னு இல்லையே ப்ரோ. அவரோட ஒரு என்ன சொல்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவே வெளியில சொல்லிடக்கூடாது. இப்போ காலையில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் எடுத்துக்கோங்க, காலையில இருந்து அந்த பிளாக் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து பாக்குறாரு. பொலிட்டிக்கல் பார்ட்டியை விட இந்த ஃபேன்ஸ் வந்து அதிகமா பண்றாங்க. சோ இது வந்து ரஜினி சாருக்கு நடந்திருந்தா விஜய் சார் ஃபேன்ஸ் கூட பண்ணிருக்கலாம் மேபி, ஹைப்போதெட்டிக்கல். ஓகேவா? பட் அப்படி பண்ற போது அதுக்கு ஒரு ட்வீட் போட்டாரு அப்படின்றதுனா அவர் பெர்ஸ்பெக்டிவே சொல்லக்கூடாதா? இல்ல ஹரிஷ் ப்ரோ, நீ ரொம்ப எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற. நார்மலா நம்ம எல்லாம் வந்து பேசுறது ஒரு சும்மா ஒரு மெசேஜை பார்த்துட்டு ரைஸ் ஆகி நம்ம ஏதோ ஒரு ரிப்ளை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். when he is in this field கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நார்மலா அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சு இல்லையா? யாருமே அவரை போய் டார்கெட் பண்ணணும்ல, யாரும் பண்றது இல்லை. when he can handle it in a normal way அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? இப்ப நானும் நீங்களுமே ஒரு மெசேஜை ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு கோவப்பட்டு மெசேஜ் போடுறது வேற. அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா கூட நம்ம கேட்டுக்குவோம், ஓ சாரிங்க நான் இப்படி பார்த்துட்டு போட்டேன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க விஷயம் வந்து பொய். ஓகேவா? கட்டமைக்கப்பட்டது. அது வரைக்கும் ஓகேவா? அது ஒத்துக்கலாமா? என்னது பொய்? இப்போ ஹேஷ்டாக் அவரை பத்தி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல. இல்ல ப்ரோ, அவர் எல்லாம் போட்ட மெசேஜ் தானே போட்டிருக்காங்க, ஒன்னும் தனியா கிரியேட் பண்ணி ஒன்னும் போடல. இல்ல இது வந்து என்ன போட்ட மெசேஜ், எப்போ போட்ட மெசேஜ் எல்லாத்தையும் யார் மேல வேணா அந்த மாதிரி இது பண்ணலாங்க. சரியா? சரி, இல்ல இன்னைக்கு வந்து கரண்டா நடக்கிறது அந்த மெசேஜை மார்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, எனக்கு நிஜமாவே அதோட ஒரிஜினாலிட்டியோ மார்க் பண்ணாங்களான்னு இப்போ இருக்கிறதுல வந்து என்னால அது எனக்கு தெரியல. சீரியஸாவே எனக்கு தெரியல. அதுல சில ட்வீட்ஸ் நானே பாத்திருக்கேன் அந்த டைம்ல இருந்தபோது. எனக்கு முன்னாடி இருந்து நீங்க ட்விட்டர்ல இருக்கிறவங்க உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா தெரியாதா? இல்ல ப்ரோ, இல்ல நான் நிஜமா நிறைய இது பாத்திருக்கேன். பட் அவுட் ஆஃப் இட் வந்து என்னன்னா, இப்போ நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கா சொல்றேன். இப்போ இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேஷனல் வைஸ் ட்ரெண்ட் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப அவர் வந்து தப்பே பண்ணிருக்கட்டும், இந்த அளவுக்கு புஷ் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டீங்க. அவர் அப்படி பண்ணிக்க போறது இல்ல, பட் ஏதோ சம்திங் பேட் ஹேப்பன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ப்ரோ பண்றது? இல்ல என்ன பண்ணுங்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட கேக்குறேன், என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். இல்ல நான் என்ன பண்ண முடியுதுல. நான் வந்து பாருங்க, ட்விட்டர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெசேஜ் போடுவாங்க, எல்லாரும் பாக்குறோம். கொஞ்சம் சென்சிபிளா போடுறதுல அறிவு இருக்கு.
நான் வந்து ஏதோ லொல்லு பேசணும் நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று போட்டு எல்லாத்தையும் இக்னைட் பண்ணி விட்டு போயிட்டு அப்புறம் நான் சங்கடப்படல என்ன இருக்கு? இல்லைங்க, இப்போ சில irreversible திங்ஸ் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு யார என்னங்க பண்ண முடியும்? இப்ப இப்ப நானே கரெக்ட்னு இன்னைக்கு சொல்றேன். இல்ல 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 நான் டைனமிக்ஸ் உங்ககிட்ட நான் வந்து லொல்லு பேசணும்னு நான் ஏதோ ஒண்ணு தேவையெல்லாம் பேசிட்டு இது பண்ணி விட்டுட்டேன்னா, இக்னைட் பண்ணி விட்டேன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப அது கரெக்ட்டுங்கிறீங்களா? அது டிசர்விங் அது விஷயமா நான் தான் தானே ஆயிடுமா? ஃபேஸ் பண்ணும். இல்ல இல்ல நான் தப்பு பண்ண நான் தானே ஃபேஸ் பண்ணும். அது என்னோட டிசிஷன். இல்லைங்க, டிசிஷன்லாம் இருக்கட்டும். இப்ப நாளைக்கு நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு வந்து இல்ல ப்ரோ, தவறான அவரு வந்து என்னமோ பண்ணிக்கிட்டாருன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? He had his opportunity to be a normal person. அவரு வந்து லொல்லு பேசிட்டு அவரா வந்து எல்லாமே டிசிஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு யார் என்ன பண்றது? ப்ரோ இங்க பாருங்களேன், இப்போ இல்ல இல்ல லியோ ஆடியோ லான்ச் அப்ப நீங்க இதே குரூப்ல தானே இப்படிதானே இதே டைம் பாஸ்ல தான் உட்கார்ந்து அவர் வந்து என்னென்னமோ பேசுனீங்க எல்லாரும். அதான் ப்ரோ நான் சொல்றேன், எல்லாரும் இல்ல அப்படிதான் இல்ல இல்ல பேசணும். அன்னைக்கு நைட் ஏதோ ஒன்று அவர் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்க? தப்புதான்றேன், அதுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன், இது நாளைக்கு இது யாரு எந்த ஃபேன் வேணா இதை பண்ணலாம், புரியுதா? அது இத அப்படி இல்ல ஆனா ப்ரோ. ஒரு நீ லிமிட் என்ன தாண்டி பேசணும் போறபோது ப்ரோ, நீ ஒரு என்ன பேசணும் தெரிஞ்சு பேசணும், நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசணும். நம்மளுக்கு இங்க ப்ரோ வந்து என்ன வேணா டைப் பண்றது என்ன வேணா பண்ணிக்கலாம்னு நினைச்சு பண்ணா அதுக்கு நாளைக்கு இல்ல யாருமே பதில் சொல்ல முடியாது. ரைட்டுங்க. அவர் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல கூட ரஜினி சாரை பத்தி ஒரு ஒரு டெராகட்டரி வேர்டோ இல்ல அவர் அபியூஸோ எதுவும் பண்ணல, ஓகேவா? அட்லீஸ்ட் அந்த லெவல் ஆஃப் நீங்க விட்டுருங்க, மத்தது எல்லாத்தையும் வம்பு இழுத்தாரு, வேணும்ட்டு பேசினாரு, எல்லாமே விட்டுருங்க. இப்ப பண்ணாங்க. இதுல நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எங்க பெரிய ஒரு இது வந்துச்சுன்னா, இதுல இருந்து நம்ம லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. அது எப்படி இருக்குன்னா, யாராவது ஒரு அகேன்ஸ்டா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா இந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீ பாத்து இருந்துக்கோ இல்ல ப்ரோ, அப்படிங்கிற மாதிரி அகேன்ஸ்டா இருக்குல்ல. இல்ல அகேன்ஸ்டா என்ன சொல்றேன்னு இருக்குல்ல. நீ வந்து ஒரு படத்தை பத்தி பேசுற இதை பத்தி பேச முதல்ல யாரும் ஒன்னும் பேசல. ஓகே, இட் இஸ் யுவர் வியூ, தட் இஸ் ப்ரோ அண்டர்ஸ்டுட். இது வந்து அண்ணாத்த டைம்ல இருந்தே நடக்குது ப்ரோ, அப்பவும் நடக்குது, இது நிறைய படங்களுக்கு நடந்திருக்கு. சரி, நான் அந்த படம் உங்க படம் மட்டும் சொல்லல, இது அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா லியோ டைம்ல நடந்துச்சுன்னு, பட் அன்னைக்கும் நடந்துச்சே தவிர இட் லாஸ்டட் ஃபார் அபவுட் 2 hours. ஒரு இந்த ஸ்பேஸ்ல அவர் இருக்கும் போது அவர் முன்னாடி பேசிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியில போய் ட்வீட்ஸோ ஏதோ பண்ணாங்க, பட் they didn't go stoop to a level of investing money to trend something like this. அதான் நான் சொல்றேன். நம்மள என்ன பண்ணோம்னா இந்த ஒரு காமன் ஸ்பேஸ் டைம் பாஸ்ல பேசணும், பேசி முடிச்சுட்டு எல்லா சிவனன்னு விட்டுட்டோம். நீங்க வந்து வாண்டடா போய் ரஜினி ஃபேன் டைம் பாஸ்ல போய் சாரி ஸ்பேஸ்ல உட்கார்ந்துட்டு திருப்பி வம்பெழுத்து பேசுனா அப்புறம் என்ன ஆகும்? இல்ல அவரு திருப்பி போயிருக்க கூடாது, அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அவர் வந்து அட்டென்ஷன் அங்கதான் திருப்பி ஆரம்பிக்குது. போயிருக்க கூடாது. அவரு போகாட்டி இது விஷயம் இல்ல, அவரா போய் வம்பெழுத்து எல்லாம் பேசி போயிருக்க எல்லாம் கூடாது, அது பெருசானதுக்கு ரைட். அப்புறம் என்ன பேசுறது? நம்ம இங்க பேசுறோம், நான் நீங்களுமே என்னென்னமோ பேசலாம். இல்ல அவர் அந்த ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரோ போனாரு அந்த ஸ்பேஸ்க்கு, as far as I know, at least I heard, I didn't see. சரி ப்ரோ, அவர் வந்து வாட் இஸ் த நெசசிட்டி? அவ்வளவுதான் விஷயமே முடிஞ்சில்ல. நீங்க அங்க போய் உங்களை ப்ரூவ் பண்ணணும் ட்ரை பண்றதான ப்ராப்ளமே ஆகுது. இல்ல அது போயிருக்க கூடாதுதான். பட் அகைன் நம்ம என்னன்னா, ஒரு விக்டிம் ஆயிட்ட அப்புறம் அந்த விக்டிமுக்கு வந்து ஐயோ பாவம் விக்டிம் ஆயிட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு இதுல ப்ரோ. எனி ஹியூமன், நீங்க ஜென்ரலா விட்டுருங்க, இவரை விட்டுருங்க, ஒரு ட்ரெண்ட் பண்ணி அவர் பேரை கொண்டு போய் நிறுத்தி ஒரு நேஷனல் லெவல்ல ட்ரெண்ட் பண்ணி அவரை அவ்வளவு டவுன் கிரேட் பண்றோம். அவர் என்னதான் பண்ணிருக்கட்டும், நான் சொல்றேன், நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லல. ப்ரோ இப்போ இல்ல நான் ஒன்னு சொல்றேன். நான் ஈவினிங் ஒரு மெசேஜ் பார்த்தேன், ஏதோ ரஜினி ஃபேன்ஸ் சம்திங் ரீட்வீட் போடுங்க வில் என்னமோ போட்டதுக்கு அதே குரூப்ல போய் இவரு உட்காந்துட்டு எனக்கு எவ்வளவு பேர் ரீட்வீட் பண்றேன்னு பாரு, who all like meன்னு இவர் போட்டாரு. ஸோ when he's ready to fight, let him face it. No, இப்ப யாரும் வாலண்டியரா வம்பெழுத்து ஒன்னும் பண்றது இல்ல. போய் திருப்பி நீ உள்ள போய் அந்த குரூப்ல போய் உட்காந்துட்டு நீ லொல்லு பேசும்போது எக்ஸ்ட்ரா தான் ஆகும். இட்ஸ் ட்ரூ, பட் ப்ரோ அவர் நம்பரே அதுல இருக்குல்ல ப்ரோ. இல்ல அவர் நம்பரே அதுல இருக்குல்ல. என்ன எல்லாருமே கூப்பிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு திட்டி எல்லாம் பண்ணிருக்கலாம்ல. நம்ம அதெல்லாம் யாருமே அதை பண்றது இல்ல. நீ எதுக்கு இது காமன் ஃபாரம்ல இப்படி பேசுற, நானே திருப்பி பேசுறேன் தானே பேசுறாங்க. அப்ப நீ பேசும்போது எடுத்துக்கிறது தான் உன்னோட வழி. நீங்க ஹரிஷ் ப்ரோ அந்த ஸ்பேஸை நீங்க ஜாயின் பண்ணலாம். அந்த ஸ்பேஸை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி
அவங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு ஒரு 3 பேரை பத்தி தான் பேச ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா இவர் அந்த ஸ்பேஸ் ஏன் ஜாயின் பண்ணாருன்னு தெரியல. ஜாயின் பண்ணோடனே இவரோட ஸ்லாங்கே மாறிடுச்சு. அவங்க கார்னர் பண்ணோடனே இவரோட ஸ்லாங்கும் மாறிடுச்சு, இவரோட ஸ்டைல் ஆஃப் டாக்கிங்கே மாறிடுச்சு ஹரிஷ் ப்ரோ. அது பண்ணிருக்க கூடாது. அவரோட இதுக்கு இது நம்ம the more chance you give அதுக்கு முன்னாடி இவர் ஏன் அந்த ரஜினி ரசிகர்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அது ஏன் போட்டாருன்னு தெரியல ப்ரோ. அது தேவையில்லாத ஸ்பேஸ். அதுவும் அப்படி இல்ல ப்ரோ. இது எப்படின்னா நம்ம வெளியில இருந்து பாக்குறோம், ஏன் இவர் பண்ணாருன்னு நம்ம ஈஸியா கேட்டுடலாம். அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அவங்க ட்ரிகர் ஆறது, அவங்க யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க, இல்ல மெசேஜ் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கிங்ஸ்லின்ட்டு ஒருத்தர் ஐடி வச்சிருந்தாருல்ல, அவருக்கும் பிரசாந்துக்கும் ஏதோ சண்டை போலகுது. அதனால இது வேற விதமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. இல்ல அது நேத்து நடந்ததுதான். அந்த ஸ்பேஸ்ல நான் இருந்தேன். நானும் இருந்தேன் அதுல. அந்த ஒரே ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பேசி அவரு ட்வீட் போட அது அப்படியே மேல போயிடுச்சு ப்ரோ. அந்த ஸ்பேஸ் நானும் கேட்டேன், அதை பத்தி வேற யாருமே ஒன்றும் இது பண்ணல இல்லையா? 2 பேர் அதை ஷேர் பண்ணாங்க, அதோட முடிஞ்சது. இது வாலண்டியரை போய் திருப்பி நம்மளா ஏதாவது பேசும்போது அப்புறம் அது அதிகம் தானே ஆகும். இல்ல எஸ்எஸ் ப்ரோ, இப்ப பாருங்களேன், இப்போ நம்மளை சீண்டாத வரைக்கும் ஓகே ப்ரோ. இப்ப நம்மள ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிமிட்டுக்கு மேல எல்லாருக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்கும். அது மீறி போற போது அவங்க ரியாக்ட் பண்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன், அப்படி ரியாக்ட் பண்ற போது கூட அவரை எல்லாரும் கெட்ட வார்த்தை சொல்லி இப்போ அபியூஸ் பண்றதை விட அவர் எதுவுமே பண்ணிடல. அவர் இன்னும் வார்த்தைகள் நீங்க சொல்ற மாதிரி ஃபேன் சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அது இந்த இதுவும் ஒம்புலுக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் he didn't stoop to a level to abuse or ஏதாவது ஒரு தப்பா அவரை சித்தரிக்கிற மாதிரி விஷயங்களை இன்னைக்கு இன்னொரு ஸ்பேஸ்ல இன்னொருத்தர் அபியூஸ் பண்ணும்போது கூட ரிமூவ் பண்ணி விட்டாரு. இல்ல ப்ரோ நான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 2 இடத்துல தேவையில்லாம ரொம்ப ஓவரா பேசினேன். அப்படி அதெல்லாம் நான் சொல்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. தேவையே இல்லாம ஓவரா பேசினேன். அப்படி ஐ எம் நாட் அ ரெகுலர் இயர். நான் பாட்டுக்கு வருவேன். நான் டைம் பாஸ் நைட் 12 மணிக்கு மேல உட்காந்து கேட்டு ஜாலியா படுத்து தூங்குறவன் நான். அவ்வளவுதான் விஷயம். எனக்கு ரஜினியை பத்தி பேசினா கொஞ்சம் தேவையில்லாம யாரா பேசினா உள்ள இன்வால்வ் ஆகும். இல்லாட்டி ஐ டோன்ட் கெட் இன் டு ட்விட்டர் அட் ஆல். இது சிலது நடக்கும் போது அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கும் போது அது கொஞ்சம் ஓவரா போகும்போது இட் இஸ் நார்மல். இல்ல இப்ப என்ன என் தலைவனை பத்தி பேசின என்ன, உங்க ஆளை பத்தி பேசின என்ன, யார் பேசினாலும் நீங்க உங்களுக்கு கோவம் எனக்கு கோவம் இல்ல. வரட்டும் ப்ரோ. என்னோட பாயிண்ட் அதுதான். எனக்கு விஜய பத்தி இப்படி பேசியிருந்தாலுமே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதான் இப்ப எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி இந்த லெவலுக்கு பண்ணுவாங்கன்னா இந்த குரூப் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சரி விஜய் குரூப்ஸ் பண்ண மாட்டாங்களா, சரி அவங்க கிட்ட கொஞ்சம் இதா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது செட் பண்ணிடக்கூடாதுல்ல. இது ஒரு அப்படி இல்ல ப்ரோ. நீயும் பேசுறோங்கிறக்காக நான் பாட்டுக்கு உங்ககிட்ட என்ன வேணா பேச முடியாது இல்ல. ட்விட்டர்ல போன்ல பேசுறது வேற. நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், என்ன வேணா பேசிக்கலாம். இங்க மாதிரி காமன் ஸ்பேஸ்ல உட்காந்து பேசும்போது கொஞ்சமாச்சும் லாஜிக் கூட பேசணும்ல, கொஞ்சமாச்சும் எதோ யோசிச்சுக்கணும் இல்ல. நான் என்ன வேணா பேசலாம், என் மூஞ்சி தெரியாதுங்கிறதுக்கு நான் என்ன வேணா பேசிட முடியுமா? இல்ல ப்ரோ, அவரு மூஞ்சி தான் எல்லாருக்கும் தெரியுமே, மத்தவங்க தானே அபியூஸ் பண்றாங்க. இல்ல அவரு மூஞ்சி தெரியுது, அவரு பெருமையை எடுத்துக்கிறாரு. இப்ப அதுக்கு ஓகே, இது ஒன்னும் அவரு நீங்க அதை நெகட்டிவ் நினைக்கிறீங்க. நான் எதுக்குடா இவனை இப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னு தான் நினைப்பேன் நானு. இல்ல இப்ப நீங்க கேட்ட மாதிரியே நேரா அவர்கிட்ட கேட்டிருந்தாலுமே அது தப்பு கிடையாது ப்ரோன்றேன் நான். அந்த மாதிரி ஒரு பட் ஹோல் குரூப்புக்கு நம்ம அந்த மாதிரி இது பண்ண முடியாது. அண்ட் எனக்கு பல அவரோட கருத்துக்களை மாற்று கருத்து இருக்கு. நிறைய அவர் ரிவ்யூஸ் எவ்வளவோ பண்ணியிருக்காரு, விஜய்க்கு அகேன்ஸ்டா எவ்வளவோ பேசியிருக்காரு. ஆல் தட் டன். அண்ட் நான் சொல்றேன், நாளைக்கு அவர் விஜய பத்தி இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணாலும் ஐ திங்க் நோ ஒன் ஷுட் ஸ்டூப் டு திஸ் லெவல் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் அது ரொம்ப வாட் இஸ் தி லெவல் ப்ரோ? we should not justify him getting abused. இல்ல அது நம்ம வாட் இஸ் தி லெவல்? why you are deciding? நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இந்த ட்வீட்ஸ்லாம் போடும்போது பிரசாந்த் ப்ரோக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி நம்ம அபியூஸ் பண்ண போறாங்க எல்லாரும் சொல்லிட்டு? இல்ல ப்ரோ, அபியூஸ் என்னோட பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பிரசாந்த் ப்ரோ பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் போகுது, அது இந்தியா லெவல் எங்க போனாலும் அதை ரீட்வீட் பண்ணி அதுக்கு ஒரு ஏக்கமாக்கான ஒரு கமெண்ட் போடுவாரு. யாருன்னா ஒரு ஆக்டர் டொனேஷன் பண்ணாங்கன்னா அடடா ஒரு ஆக்டருக்கு முதுகெலும்பு இருக்குது டொனேட் பண்றாரு அந்த மாதிரி. இன்னைக்கு பிரச்சனை நடக்கும்போது இப்படிலாம் ட்வீட் பண்ணணும் அவசியம் இல்லைங்களா? அவர் இவ்வளவு மெச்சூரா பேசுறாரு, நான் இத்தனை பேர் வேலை கொடுக்குறேன்னு சொல்றாரு, என்கிட்ட காசு இருந்தா நிறைய பண்ணுவேன்னு சொல்றாரு. அவரு ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்தா இந்த இன்னைக்கு இந்த டாபிக்கே இருந்திருக்காது இல்லையா? எல்லாரும் அவன் வேலையை பார்த்து போயிருப்பான்ல. அந்த மாதிரி பேசணும்னு அவசியமே இல்லைல்ல. இல்ல அது நீங்க சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா விஜய் ரோல்ஸ் ராயல்ஸ் காரை பத்தி கூட அவர் அந்த கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல.
அது மேபி திங்க் இட் இன் வே ஹி இஸ் டூயிங் இட் ஃபார் அட்டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட அதுக்கு ஒரு எதிர்வாதங்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் நோ ஒன் டிசர்வ்ஸ் இட் அந்த மாதிரி நினைக்கிறேன். நான் ரொம்ப அப்படியே இதா சொல்றேங்க. நான் கூட அவரை திட்டி இருக்கலாம், நான் கூட ஏதாவது ட்வீட் போட்டிருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அதெல்லாம் எவ்ரிடே எல்லாரும் கடந்து போற விஷயம். அத ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல புஷ் பண்ணி பண்றது வந்து எனக்கு என்னன்னா, நான் அவரோட இடத்துல வச்சு பாக்குறேன். சரி நான் தப்பே பண்ணிட்டேன், இப்படி நேஷனல் லெவல்ல ஒருத்தர் அசிங்கப்படுத்துறாங்க, அவரு சரி என்ன ஆகும், ஏதாவது ஒரு செகண்ட் ஏதாவது ரொம்ப எமோஷனலா வீக்கா ஆன பர்சனா இருந்தா ஏதாவது அந்த அளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒன்னும் அவருக்கு முட்டு கொடுக்கணும் அப்படி அவர் இடத்துல யார் இருந்தாலும் இதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன், விஜயே அவர் அப்படி பேசியிருந்தாலுமே இந்த லெவல் ஆஃப் இது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் சொல்றேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ரஜினிக்கு பண்ணிட்டாரு அதனால அவருக்கு ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேசணும்ன்றது இன்டென்ட் கிடையாது. whoever does it is wrong தான் சொல்றேன் நான். அதேதான் ப்ரோ, ராங் இஸ் ராங், அவ்வளவுதான். அது ஒரு சில விஷயம் நடந்துட்டு இருக்கு சுத்தி, அவ்வளவுதான் விஷயம். அது ஒன்றும் இட் இஸ் நாட் கோனா கண்டினியூ. ஹோப் சோ, பாப்போம் ப்ரோ. இல்ல இது யாருங்க திருப்பி திருப்பி இதையே வச்சுட்டா சுத்திட்டு இருக்க போறாங்க? அவ்வளவுதான், ஒரு நாள் அது நடக்கும், அவ்வளவுதான் விஷயம். பட் அவங்க பண்ணதுக்கு அவங்க அதோட இது நடக்குது, அவ்வளவுதான் விஷயம். நீங்க அந்த ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்ல வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் ரஜினி? அவர்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட காசு இல்ல. ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம். மணி 2 ஆச்சு. ஓகே கார்த்தி ப்ரோ, பை பை பை, குட் நைட்.